ஓகே. ஜூலை 12, 13 சரியா? ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எதை பத்தி பேசியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து சின்னதா வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்லிடுறாங்க. நல்லா வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு வெளிநாட்டுல இருந்து நீ வந்து ஒரு மெடிசனை வந்து இம்போர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து ஒரு ஜெர்மனிலயோ ஒரு ஜப்பான்ல இருந்து ஒரு மெடிசனை வந்து இம்போர்ட் பண்றேன்னா லைக் வந்து வெளிநாட்டுல இருந்து அந்த மெடிசன் வந்து ஒரு ஏரோப்ளேன்ல இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெடிசனை எல்லா ஏர்போர்ட்லயும் உன்னால வந்து லேண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது சரியா? கவர்மெண்ட் ஒரு சில ஏர்போர்ட்டுக்கு கேட்கலையா? இது ஒண்ணு எது முடி கேட்டுச்சு. நல்லா வச்சுக்கோங்க. எல்லா ஏர்போர்ட்லயும் உன்னால வந்து இந்த மாதிரி வந்து மெடிசன் வந்து லேண்ட் வந்து பண்ண முடியாது சரியா? கவர்மெண்ட் வந்து இது ஒரு சில ஏர்போர்ட்டுக்கு மட்டும் தான் வந்து இந்த பர்மிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நீ வந்து வெளிநாட்டுல இம்போர்ட் பண்ற மெடிசனை இங்க லேண்ட் பண்ணிக்கலாம். கேக்குதா இல்லையா? லேண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஏர்போர்ட்டுக்கு மட்டும் தான் வந்து பர்மிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே தானே? ஓகே ஓகே ஓகே. எதுக்காக இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? இதோட சேஃப்டியை செக் பண்றதுக்காகவும் குவாலிட்டியை செக் பண்றதுக்காகவும் அது லீகலா தான் வருதா இல்ல இல்லீகலா தான் வருதா அப்படின்றத செக் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சில ஏர்போர்ட்டுக்கு தான் வந்து லேண்ட் பண்ற பர்மிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க சரியா? அந்த மாதிரி இந்தியால வெறும் வந்து ஏர்போர்ட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த போர்ட்ஸ் லைக் வந்து ஒரு கப்பல்லையே வந்து மெடிசன் வந்து வருதுன்னா அதுக்கு வந்து சீ போர்ட்னு சொல்லுவாங்க சரியா? ஏரோப்ளேன்ல வந்து வருதுன்னா வந்து அதை வந்து ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சில ஏர்போர்ட்டுக்கும் ஒரு சில சீ போர்ட்டுக்கு தான் வந்து இந்த மாதிரி வந்து பர்மிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் இந்தியால எத்தனை போர்ட்ஸ்க்கு வந்து பர்மிஷன் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா 41 சீ போர்ட் அண்டை, அதாவது ஏர்போர்ட்டையும் சீ போர்ட்டையும் சேர்ந்து மொத்தம் வந்து 41 இடத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து மெடிசன் வந்து இம்போர்ட் பண்றதுக்கான பர்மிஷன் வந்து இருக்கு. இப்போ வந்து 42ஆவது வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க. எந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து மும்பை ஏர்போர்ட் அப்படின்னு ஒரு ஏர்போர்ட் இருக்கும். நல்லா வச்சுக்காங்க. மகாராஷ்டிரால மும்பை ஏர்போர்ட் அப்படின்னு ஒரு ஏர்போர்ட் இருக்கும். அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து இப்போ வந்து பர்மிஷன் தராங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சா? வழங்குச்சா? விட்டு விட்டு கேட்டுச்சு. ஓகே தானே? இந்த ஆக்ட் இந்த ரூல்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஆக்சுவலா வந்து ஒரு ஆக்ட் இருக்கும். டக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கும். 1940 கொண்டு வரப்பட்ட ஆக்ட் சரியா? இந்த ஆக்ட் வந்து எப்போ லாவா ஆயிருக்கும் கேட்டீங்கன்னா 1945 ட்ரக் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து ரூலா வந்து மாறி இருக்கும் இந்த ஆக்ட் சரியா? அந்த ரூல தான் வந்து இப்போ வந்து மாற்றங்கள் வந்து கொண்டு வராங்க. அந்த ரூல் படி முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 41 போர்ட்ஸுக்கு மட்டும்தான் வந்து அனுமதி இருந்துச்சு. அந்த ரூல்ல வந்து இப்போ வந்து மாற்றங்கள் வந்து கொண்டு வராங்க சரியா? கரெக்டா வந்து அந்த ரூல்ல 43A அப்படின்ற ஒரு ரூல் இருக்கும். அந்த ரூல தான் வந்து இப்ப மாத்துறாங்க. 41 அப்படின்றது வந்து 42 வந்து மாத்துறாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே தானே? வேற எதுவும் இதுல இருக்காது. ஆக்சுவலா வந்து இந்த மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சொன்னேன் பாத்தீங்களா? இது எப்போ வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அக்டோபர் 2025 கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட் வழியா வந்து இந்த ஏர்போர்ட்டை வந்து கட்டியிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல வேணும். ஓகே தானே? எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சு தானே? அடுத்த நியூஸ் போலாம் தானே? யாரோ ஏதோ கேட்டீங்களே, இபிஎஃப்ஓ அவங்க இருக்காங்களா? ஓகே. யார் யார் இல்லைன்னா இபிஎஃப்ஓ வந்து பார்க்கல, படிக்கல, இன்னும் கேட்கல. புரிஞ்சுச்சா? இபிஎஃப்ஓ அப்படின்ற ஒரு ஆடியோ இருக்கும். இதை கேளுங்கன்னு சொல்லியிருந்து நான் வந்து ஒரு 2 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். யார் யார் என்ன கேட்கல? நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, எல்லாரும் கேட்டாச்சு தானே? நீங்க கேட்டுட்டீங்கன்னா அடுத்த நியூஸ் போயிடுவேன் சரியா? இது வந்து எல்லாமே வந்து ஆல்ரெடி சொன்னதுதான். யாராச்சும் கேட்காம இருக்கீங்க? ஓகே. நான் அப்ப 3ஆவது நியூஸ் போலாம் தானே? ஓகே. 3ஆவது நியூஸ் எடுத்துக்கோங்க. 3ஆவது நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு போர்ட் இருக்கும் சரியா? நல்லா வச்சுக்கோங்க. ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே, நான் இதை சொல்லிடுறேன். மேலாப்ப சொல்றேன் சரியா? இதுல சில பல மாற்றங்கள்லாம் இருக்கும். இந்த 2வது ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த இபிஎஃப் நியூஸ் இருக்கு பாத்தீங்களா? அதை கேட்கலன்னா கேட்டுக்கங்க. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அதுல வந்து புதுசா வந்து ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க.
அந்த சிஸ்டத்தோட பேர் பார்த்துக்கோங்க, சிஐ, அதாவது சென்ட்ரலைஸ் ஐடி எனபிள் சர்வீஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டம். சரியா? இது எப்ப கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2021 வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருப்பாங்க. எப்போ கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2021 வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2023 வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ வந்து அப்டேட் வந்து பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். சரியா? இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 8-9 வித சேஞ்சஸ் வந்து இருக்கும். இந்த சேஞ்சஸ் ஆல்ரெடி நம்ம வந்து முக்காவாசி இதை வந்து பார்த்திருப்போம். என்னென்ன பார்த்திருப்போம் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, அதான் வச்சுக்கோங்க, இபிஎஃப்ஓ வந்து எப்படி வேலை செய்யறது உங்களுக்கு தெரியும். சரியா? இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு இபிஎஃப்ஓ அக்கௌண்ட் வந்து, அதாவது ஒரு பிஎஃப் அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதாவது நான் சென்னையில ஒரு கம்பெனில வந்து வேலை பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் பார்த்துக்கோங்க. சென்னையில நான் வந்து ஒரு கம்பெனில வந்து வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 20 வருஷம் வந்து வேலை பார்க்குறேன். நான் வந்து லைக் வந்து உங்களுக்கு அந்த கதை தெரியும். சரியா? மாசம் மாசம் வந்து நான் வந்து எவ்வளவு கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுவேன், கம்பெனிஸ் வந்து எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்றது தெரியுமா? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் இந்த மாதிரி வந்து என்னோட பிஎஃப் அக்கௌண்ட்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லைக் வந்து ஒரு மாசத்துக்கு நான் எவ்வளவு கான்ட்ரிபியூட் வந்து பண்ணிருக்கேன், இப்போ எவ்வளவு இருக்கு, அதுல எவ்வளவு வித்ட்ரால் பண்ணிருக்கேன் அப்படின்ற எல்லா டேட்டாவும் இருக்கு பாத்தீங்களா? இந்த எல்லா டேட்டாவும் ஒரு இடத்துல வந்து சேர்த்து வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி சேர்த்து வைக்கிறாங்க பாத்தீங்களா? அதை தான் வந்து டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ரீஜனல் ஆஃபீஸ்க்கும், இந்த இபிஎஃப்ஓட ஒவ்வொரு ரீஜனல் ஆஃபீஸ்க்கும் தனித்தனியா டேட்டா பேஸ் வந்து இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் சென்னையில இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சென்னையில இருக்க இபிஎஃப்ஓட ரீஜனல் ஆஃபீஸ் இருக்கும் பாத்தீங்களா? அங்கதான் வந்து என்னோட டேட்டாஸ் வந்து இருக்கும். சரியா? இப்போ வந்து ஒருவேளை நான் வந்து மும்பைல இருந்துட்டு என்னோட டேட்டாவை செக் பண்ணணும், இந்த மாதிரி அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு, நான் எவ்வளவு வித்ட்ரா பண்ணிருக்கேன், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு queries வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து போய் வந்து அதை வந்து போய் பார்க்கணும்னா வந்து, நான் இப்போ வந்து மும்பைல இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து சென்னையில தான் வந்து வேலை பார்த்திருப்பேன். சரியா? அதனால வந்து நான் வந்து செக் பண்ணா வந்து சென்னையில வந்து மட்டும் தான் செக் பண்ற மாதிரி இருக்கும். மும்பைல இருந்து என்னால வந்து செக் வந்து பண்ண முடியாது. புரிஞ்சுச்சா? லைக் வந்து நம்மளோட டேட்டா வந்து ஒரு 120 டேட்டா பேஸ், லைக் வந்து ஒரு 120 இடத்துல வந்து ஸ்டோர் வந்து பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு இதுலயும் லைக் சென்னையில இருக்கவங்களுக்கு வந்து ஒரு இடத்துலயும், மும்பைல இருக்கவங்களுக்கு வந்து ஒரு இடத்துலயும், இந்த மாதிரி வந்து 120 டேட்டா பேஸ்ல வந்து நம்மளோட டேட்டாவை வந்து ஸ்டோர் வந்து பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் வந்து என்ன கொண்டு வராங்கன்னா, இந்த 120 டேட்டா பேஸையும் தூக்கிட்டு சென்ட்ரலைஸ்டா வந்து ஒரே டேட்டா பேஸ். சரியா? லைக் வந்து எல்லாரோட டேட்டாவையும் ஒரே இடத்துல சேர்க்கிற மாதிரி வந்து ஒரு சென்ட்ரலைஸ் டேட்டா பேஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ்? ஓகே. அதுக்கடுத்து வந்து ரீசெண்டா நம்ம வந்து படிச்சிருப்போம். இந்த மாதிரி வந்து இபிஎஃப்ல வந்து பிஎஃப்ல வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்றோம் பாத்தீங்கன்னா, இபிஎஃப்ல அதுல வந்து இந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்றதுல கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போடணும்னு சொல்லியிருப்பேன். ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளவு போடுவாங்க இன்ட்ரெஸ்ட்? ஓகே, சூப்பர். 8.25% வந்து போடுவாங்களா? இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து நான் வந்து இந்த வருஷத்துக்கு வந்து 8.5% வந்து கவர்மெண்ட் வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போடுதுன்னு வச்சுக்கோங்க. நார்மலா வந்து அது வந்து எப்போ வந்து என் அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும்னு கேட்டீங்கன்னா வந்து, நார்மலா வந்து எப்போ வந்து என் அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும்னு கேட்டீங்கன்னா வந்து அக்டோபர் மாசம் இல்லைன்னா வந்து நவம்பர் மாசம் தான் வந்து அந்த வட்டி வந்து என் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஏறும். சரியா? ஆனா வந்து இதுல வந்து இப்ப வந்து மாற்றங்கள் வந்து கொண்டு வராங்க. இனிமே வந்து வட்டி வந்து ஜூலை 15ஆம் தேதிக்குள்ள வந்து ஏறிடும்பா. நார்மலா வந்து அக்டோபர் நவம்பர்ல தான் ஏறும். அது வந்து இனிமே கிடையாது. இனிமே வந்து ஃபாஸ்டா ஜூலை 15க்குள்ள வந்து ஏறிடும்பா அப்படின்னு சொல்லி வந்து கொண்டு வராங்க. இது வந்து 2வது சேஞ்சஸ். சரியா? அடுத்து வந்து 3வது சேஞ்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 120 இடம் இருக்கும் பாத்தீங்களா? முன்னாடி வந்து இந்த டேட்டா வந்து 120 இடத்துல வந்து ஸ்டோர் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்க, சென்ட்ரலைஸ் டேட்டா பேஸ் வந்து கொண்டு வராங்களா? அதனால வந்து உனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு இதை வந்து செக் பண்ணணும், இல்லைன்னா வந்து ஏதாச்சும் ஒண்ணு மாத்தணும், அப்டேட் வந்து பண்ணணும்னு வச்சீங்கன்னா, நீ வந்து எந்த இபிஎஃப் ஆபீஸ்ல வேணாம போய் வந்து நீ வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நான் சென்னையில தான் வேலை பார்த்தேன், சென்னையில தான் வந்து என்னோட டேட்டா வந்து இருக்கு, அந்த மாதிரிலாம் கிடையாது. நீ எங்கே வேணாலும் போய் வந்து நீ வந்து உன்னோட சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. இது வந்து 3வது விஷயம். சரியா? அடுத்த விஷயம் வந்து 4வது வந்து இந்த கிளைம் வந்து செட்டில்மெண்ட் வந்து பண்றது. சரியா? லைக் வந்து முன்னாடி வந்து நான் இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து இத்தனை வருஷம் வந்து வேலை பார்த்துட்டேன், இந்த மாதிரி வந்து என் அக்கௌண்ட்ல வந்து 20 லட்சம் இருக்கு, இதை வந்து நான் வந்து வித்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிளைம் செட்டில்மெண்ட் வந்து ரொம்ப வந்து ஸ்லோவா இருக்கும். இப்போ வந்து அதை வந்து ஃபாஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து 4வது சேஞ்சஸ். சரியா? அடுத்து வந்து 5வது சேஞ்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அதே கதை எடுத்துக்காங்க. இந்த மாதிரி 20 வருஷம் வந்து நான் வந்து சென்னையில வேலை பார்த்திருக்கேன், நான் வந்து ரிட்டையர் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன் வந்து என்னோட பிஎஃப் அக்கௌண்ட்ல ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்குன்னா அதை வந்து வித்ட்ரால் பண்றேன். நல்லான்னு வச்சுக்கோங்க, இது முக்கியம். சரியா? இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு செப்டம்பர் 7ஆம் தேதி வந்து நான் வந்து வித்ட்ரால் வந்து பண்றேன்னு வச்சுக்கோங்க. நல்லா வச்சுக்கோங்க, நான் வித்ட்ரால் பண்றது எப்ப, செப்டம்பர் 7ஆம் தேதி வந்து வித்ட்ரா வந்து பண்ணுவேன். அந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்றது வந்து எப்போ வந்து கம்ப்ளீட் ஆகும்னு கேட்டீங்கன்னா
ஒரு 10-20 நாள், ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு செப்டம்பர் 28ஆம் தேதி வந்து ப்ராசஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து எப்ப வித்ரா பண்ணிருப்பேன், செப்டம்பர் 7ஆம் தேதி வந்து வித்ரா வந்து பண்ணிருப்பேன். முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைக் வந்து நான் செப்டம்பர் மாசம் வித்ட்ரால் வந்து பண்றேன்னா அதுக்கு முந்தின மாசத்தோட கடைசி நாள், அதாவது ஆகஸ்ட் 31ஆம் தேதி முடியும் தான் வந்து என் அக்கௌண்ட்டுக்கு வந்து வட்டி வந்து வரும். புரிஞ்சுச்சா? அதாவது என்னோட பிஎஃப் அக்கௌண்ட்ல இந்த மாதிரி வந்து 5 லட்ச ரூபா இருக்கு, நான் ரிட்டையர் ஆயிட்டேன். இந்த 5 லட்ச ரூபாய்க்கு கவர்மெண்ட் வந்து வருஷம் வருஷம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க, சரியா? ஆனா வந்து நான் வந்து ரிட்டையர் ஆன பிறகு வந்து இதை வந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன், வித்ரா பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இப்ப செப்டம்பர் 7ஆம் தேதி வித்ரா பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து வட்டி வந்து முன்னாடி எப்படி எவ்வளவு நாளுக்கு வந்து வரும்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் 31 முடியும் தான் வரும். அதாவது முன்னாடி மாசத்தோட கடைசி நாள் முடியும் தான் வந்து வரும். மிச்சம் எத்தனை நாள் இருக்கு? 7ஆம் தேதி வித்ரா பண்றேன், எனக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்றது வந்து செப்டம்பர் 28ஆம் தேதி. கிட்டத்தட்ட வந்து இதுலயே வந்து எனக்கு வந்து 28 நாள் ஆயிப்போச்சு, சரியா? என் அக்கௌண்ட்டுக்கு வந்து வரதே 28 நாள் ஆயிப்போச்சு. ஆக மொத்தம் எனக்கு வந்து 28 நாள் வந்து நஷ்டமா. இப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து முன்னாடி வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேப்பா, இப்ப அப்படிலாம் கிடையாது. உன் அக்கௌண்ட்டுக்கு எப்போ வருது? செப்டம்பர் 28ஆம் தேதி வந்து வருதா? அந்த செப்டம்பர் 28 முடியும் வந்து நான் வந்து உனக்கு வந்து லைக் வந்து வட்டி வந்து போடுவேன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? முன்னாடி வந்து நீ வித்ரா பண்றதுக்கு முன்னாடி மாசம் முடியும் தான் வந்து வட்டி வந்து வரும். இப்ப அப்படிலாம் கிடையாது. இப்போ கைக்கு என்னைக்கு காசு வருதோ அது முடியும் வந்து உனக்கு வந்து வட்டி வரும்பா அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே தானே? இது வந்து 5வது சேஞ்சஸ், சரியா? 6வது சேஞ்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து நீ வந்து பார்ஷியலா வந்து வித்ரா வந்து பண்றேன்னு வச்சுக்காங்களேன். லைக் வந்து இந்த மாதிரி வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, லைக் வந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்த்துருக்க, சரியா? 5 வருஷத்துல வந்து அக்கௌண்ட்ல வந்து ஒரு 2 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்காங்களேன். உனக்கு வந்து ஒரு அவசரமா ஒரு தேவை வந்து வருது, நல்லா வச்சுக்கோங்க. அவசரமா ஒரு தேவை வந்து வருதுன்னா உன்னால வந்து அதிகபட்சம் வந்து எவ்வளவு முடியும் வித்ரால் வந்து பண்ண முடியும்னா மேக்சிமம் வந்து 75% தான் வந்து வித்ரா வந்து பண்ண முடியும், நல்லா வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் உன்னோட அக்கௌண்ட்ல 25% ஆச்சும் வந்து இருக்கணும், சரியா? இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சதுலாம், இது வரைக்கும் சொன்னதுலாம், சரியா? அந்த ஆடியோ கேட்கலன்னா கேட்டுக்கங்க, அதுல சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட் 25% முடிந்தா வந்து வித்ரா வந்து பண்ணும். அதாவது என்ன சொல்றது, உங்க அக்கௌண்ட்ல அட்லீஸ்ட் 25% அமௌண்ட் ஆச்சும் வந்து இருக்கணும், சரியா? அப்படி இருந்தா மட்டும்தான் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து வட்டி வந்து போடுறான் பாத்தீங்களா, 8.25%, 8.25%. அந்த 8.25% முழுசா உன் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரணும்னா உன் அக்கௌண்ட்ல அட்லீஸ்ட் 25% ஆச்சும் வந்து இருக்கணும், சரியா? மேக்சிமம் ஒரு நாள் வந்து எவ்வளவு வந்து வித்ரா வந்து பண்ண முடியுமா? 75% முடியும் தான் வந்து வித்ரா வந்து பண்ண முடியும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அந்த 36 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து சேலரி, சரியா? அதாவது என்ன சொல்றது, வீடு கட்டணும்னு நினைச்சேன்னா லைக் அந்த கதை வந்து வேற கதை, சரியா? இதையும் நான் வச்சுக்கோங்க, சரியா? அட்லீஸ்ட் 75% ஆச்சும் வந்து, அதாவது 25% ஆச்சும் வந்து அக்கௌண்ட்ல வந்து இருக்கணும். உன்னால வந்து அப் டு 75% முடியும் வந்து வித்ரா வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன சொல்ல வந்தேன்? இது வந்து 6வது சேஞ்சஸ், சரியா? அடுத்து வந்து 7வது சேஞ்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து செட்டில்மெண்ட், சரியா? ஆட்டோமேட்டிக் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க, சரியா? இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து 20 வருஷம் வேலை பார்த்துட்டேன்பா, எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து என்னோட கிளைம் வந்து என் அக்கௌண்ட்டுக்கு வந்து வரணும்னு சொல்லி வந்து நான் எழுதி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி வந்து நான் எழுதி கொடுக்குற அமௌண்ட் வந்து ஒரு 85 ரூபாய்க்கு வந்து 85,000 ரூபாய்க்கு எழுதி தரேன் வச்சுக்கோங்க. 85,000 ரூபாய் ஆட்டோமேட்டிக்கா என் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். அதாவது 1 லட்சத்துக்குள்ள வந்து நீ எழுதி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆட்டோமேட்டிக் செட்டில்மெண்ட் வழியா வந்து வந்துடும், சரியா? ஒருவேளை 1 லட்சத்துக்கு மேல, உதாரணத்துக்கு வந்து ஒரு 3 லட்ச ரூபாய் வந்து நான் வந்து கிளைம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கா, அதனால வந்து மேனுவலா தான் செக் வந்து பண்ணுவாங்க, சரியா? இந்த மாதிரி வந்து செக்கிங் வந்து மேனுவலா நடக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து உனக்கு வந்து செட்டில்மெண்ட் வந்து வரும். இப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இந்த ஆட்டோமேட்டிக் செட்டில்மெண்ட் வந்து முன்னாடி வந்து 1 லட்ச ரூபாய் அல்ல அதுக்குள்ளதான் இருந்துச்சு, நாங்க வந்து அந்த தொகையை வந்து இப்ப வந்து உயர்த்துறோம். இனிமே வந்து ஆட்டோ செட்டில்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து 5 லட்சம் முடிவு வந்து நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. விளங்குச்சா 7வது சேஞ்சஸ்? ஆனா வந்து ஒரே ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க, அந்த 5 லட்சம் வந்து ஆட்டோ செட்டில்மெண்ட் வந்து உனக்கு வேணும்னு வச்சுக்கோங்க, நீ வந்து கேவிசி வந்து ஃபுல்லி கேவிசின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த கேவிசி வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிருக்கணும். ஓகே, இது 7வது சேஞ்சஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனில வந்து வேலை பார்க்குறேன், சரியா? வேலை பார்த்துட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து வேற ஒரு கம்பெனிக்கு வந்து போறேன்னு வச்சுக்கோங்க. உன்னோட பிஎஃப் வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்கணும் பாத்தீங்களா, அது வந்து முன்னாடி எப்படின்னா வந்து மேனுவலா தான், லைக் வந்து நீ எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும், ஃபார்ம் ஃபில்அப் பண்ற மாதிரி இருக்கும், சரியா? இந்த மாதிரி இந்த கம்பெனில வேலை பார்த்தேன், இத்தனை வருஷம் வேலை பார்த்தேன், நான் வந்து இப்ப வந்து இந்த வருஷம் இந்த கம்பெனிக்கு வந்து போறேன், என்னோட பிஎஃப் அக்கௌண்ட அந்த கம்பெனிக்கு வந்து மாத்துங்க அப்படின்னு சொல்லி எழுதி தர மாதிரி இருக்கும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் அப்ரூவல், சரியா? ஆட்டோமேட்டிக் பிஎஃப் டிரான்ஸ்ஃபர் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல இருக்கு? அதுக்கப்புறம் வந்து நீ வந்து வித்ரா பண்றீங்க பாத்தியா, இனிமே வந்து யூபிஐ வழியா வந்து வித்ரா பண்ணிக்கலாம், அந்த மாதிரி விஷயத்தையும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சிச்சா? வேற என்ன இருக்கும் இதுல? அதுக்கப்புறம் வந்து இந்த வித்ரா பண்றது இருக்கு பாத்தீங்களா, லைக் வந்து இந்த பார்ஷியலா வித்ரா பண்றேன்னா லைக் வந்து ஒரு கல்யாண தேவை, எஜுகேஷன் தேவை, இந்த மாதிரி வீடு கட்டணும் தேவை, இந்த மாதிரி வந்து வேற இந்த மாதிரி பல தேவைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி வித்ரா பண்றதுக்கு வந்து
நீ வந்து இந்த மாதிரி வந்து இதுக்காக தான் வித்ரா பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு விஷயம் வந்து இருக்கும் சரியா. அந்த மாதிரி வந்து முன்னாடி வந்து எத்தனை கேட்டகரி இருந்திருக்கும் கேட்டீங்கன்னா வந்து 13 கேட்டகரி இருந்திருக்கும். அதை வந்து இப்போ வந்து 3ஆ மாத்துறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கேன். எஜுகேஷனல் நீடு, எசென்சியல் நீடு, ஹவுசிங் நீடு, ஸ்பெஷல். அதை நான் ஆல்ரெடி அங்க சொல்லியிருப்பேன். அது கேட்கலன்னா வந்து கேட்டுக்கோங்க சரியா. அது எங்க இருக்குன்னு தெரியல. மொத்தம் வந்து 13 இது இருக்கும். அதை வந்து 3ஆ வந்து மாத்திருப்பாங்க. ஓகே, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வித சேஞ்சஸ் இருக்கும் சரியா. ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நேஷனல் முன்னாடி வந்து 120 டேட்டா பேஸ் இருக்கும். அதை வந்து ஒரு டேட்டா பேஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, சென்ட்ரலைஸ் டேட்டா பேஸ். ரெண்டாவது சேஞ்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நவம்பர் மாசம் கிட்ட தான் வந்து வரும். இப்போ வந்து ஜூலை 15 கிட்ட வந்து வந்துடும். மூணாவது சேஞ்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எந்த ஒரு இபிஎஃப் ஆஃபீஸ்லயும் வந்து நீ வந்து இனிமே வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுனாலோ அப்டேட் பண்றதுனாலோ இல்லைன்னா வந்து உனக்கு வந்து ஏதாச்சும் தேவைனாலோ வந்து கேட்டுக்கலாம் சரியா. நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த செட்டில்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இப்போ வந்து ஃபாஸ்டா வந்து பண்ணிடுவாங்க. அஞ்சாவது சேஞ்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் சரியா. முன்னாடி வந்து அந்த ஒரு மாசத்துக்கு லைக் வந்து அந்த கதை சொன்னேன் பாத்தீங்களா, ஆகஸ்ட் 31 அதாவது நீ வித்ரா பண்றேன்னா அதுக்கு முந்தின மாசத்தோட கடைசி நாள் முடியும் தான் வந்து வட்டி வந்து வரும். இப்ப அப்படிலாம் கிடையாது. உங்க அக்கௌண்ட்டுக்கு எப்ப காசு வருதோ அது முடியும் வந்து வட்டி வந்து வரும் சரியா. ஆறாவது சேஞ்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அப் டு 75% முடிதான் வந்து உன்னால வந்து வித்ரா வந்து பண்ண முடியும். இந்த மாதிரி பார்ஷியலா வித்ரா பண்றேன்னா அப் டு 75% முடிதான் வந்து பண்ண முடியும். அதுல வந்து மொத்தம் வந்து 13 கேட்டகரிஸ் வந்து இருந்திருக்கும். அதை வந்து 3 கேட்டகரிஸா வந்து மாத்திருப்பாங்க. அடுத்து ஏழாவது சேஞ்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஆட்டோ செட்டில்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து முன்னாடி வந்து 1 லட்ச ரூபா முடியும் தான் பண்ற மாதிரி இருந்திருக்கும். இப்போ வந்து அதை வந்து 5 லட்ச ரூபா வந்து மாத்தி இருப்பாங்க சரியா. ஆனா வந்து நீ வந்து கேவிசி கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் வந்து உன்னால அந்த 5 லட்ச ரூபாவை வந்து ஆட்டோ செட்டில்மெண்ட் கீழே வந்து பெற முடியும் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பிஎஃப் லைக் வந்து ஒரு கம்பெனில வந்து வேலை பார்க்குற ஒரு 5 வருஷம் கழிச்சு இன்னொரு கம்பெனிக்கு வந்து போறேன்னு வச்சுக்காங்களேன். இந்த டிரான்ஸ்பர் வந்து முன்னாடி வந்து மேனுவலா பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த யூபிஐ வித்ராலும், அதாவது வித்ரா பண்றது யூபிஐ வழியா வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நியூஸ் வந்துங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு போர்ட் சரியா. உங்களுக்கு நல்லா தெரியும் போர்ட்னா என்னன்னு. லைக் வந்து எப்படி சொல்றது, ஒரு பஸ் எல்லாம் வந்து எங்க வந்து நிக்கும், லைக் வந்து எங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்குமா, அதே மாதிரி வந்து ஷிப்புக்கு எந்த இடம்னு கேட்டீங்கன்னா வந்து போர்ட்னு சொல்லுவாங்க சரியா. இந்த போர்ட்ல தான் நான் வச்சுக்கோங்க, இந்த போர்ட்ல தான் இந்த சரக்கை ஏத்துறதோ சரக்கை இறக்குறதோ, அதாவது ஷிப்ல வந்து இந்த சரக்கை ஏத்துவாங்க இறக்குவாங்கன்னு பாத்தீங்களா. அந்த மாதிரி வந்து ஒரு ஷிப்ல சரக்கு ஏத்துறதுக்கும் இறக்குறதுக்குமான ஒரு இடம் தான் வந்து இந்த போர்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இல்ல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து நல்லா வச்சுக்கோங்க, எல்லாமே வந்து நான் சொல்றது வந்து அப்படியே வந்து ஒரு படம் மாதிரி வந்து கற்பனை பண்ணிக்கங்க. ஒரு கப்பல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து இந்த படத்திலே ஒரு கப்பல் இருக்கா, அந்த படம் வந்து அந்த கப்பல் வந்து தண்ணியில வந்து வருது. இது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா கப்பலோட அடிமட்டம் இருக்கு பாத்தீங்களா. லைக் வந்து கப்பல் வந்து வெளியே வந்து தெரியுது, ஆனா வந்து தண்ணியில வந்து வரப்ப கப்பலோட அடிமட்டம்னு ஒண்ணு இருக்கும் சரியா. அது வந்து ஒரு சில பாட்டு வந்து தண்ணிக்குள்ள வந்து முங்கி இருக்கும். இப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா நல்லா வச்சுக்கோங்க, ஒரு ஷிப் ஒண்ணு இருக்கும். அந்த ஷிப்போட பேர் பார்த்துக்கோங்க, கேப் சைஸ் ஷிப் அப்படின்னு ஒரு ஷிப் இருக்கும் சரியா. இந்த ஷிப் தான் வந்து வேர்ல்டுல லார்ஜஸ்ட், எப்படி சொல்றது, இந்த சரக்கெல்லாம் வந்து கொண்டு வருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கொண்டு வர ஷிப்ல வேர்ல்டுல லார்ஜஸ்ட் ஷிப் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கேப் சைஸ் ஷிப் அப்படின்னு ஒரு ஷிப் சரியா. இது வந்து அப் டு வந்து இதோட ஃபுல்லா வந்து லைக் வந்து ஷிப் ஃபுல்லா வந்து சரக்கு வந்து அடுக்குனீங்கன்னா இந்த ஷிப்பால வந்து எவ்வளவு வந்து இந்த சரக்கு வந்து கொண்டு வர முடியும்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1.7 லட்சம் டன். நல்லா வச்சுக்கோங்க, 1.7 லட்சம் டன் சரக்கு வந்து இந்த ஷிப்ல வந்து கொண்டு வந்து வரலாம். இது என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபுல்லா 1.7 லட்சம் டன்னை வந்து இந்த சரக்கு அடுக்குனேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஷிப்போட அடிமட்டம் இருக்கு பாத்தீங்களா, லைக் வந்து தண்ணி கீழே வந்து ஒரு 18 மீட்டர் கீழே வந்து போகும். நல்லா வச்சுக்கோங்க, இந்த ஷிப்போட அடிமட்டம் தண்ணி கீழே வந்து 18 மடங்கு வந்து, அதாவது 18 மீட்டர் வந்து கீழே வந்து போகும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில வந்து மேஜர் போர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரே ஒரு போர்ட் விசாகப்பட்டினம் போர்ட்டை தவிர மிச்ச எல்லா போர்ட்லயும் லைக் வந்து அந்த துறைமுகம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது அந்த போர்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல அந்த டெப்த் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டெப்த் வந்து 18 மீட்டர் குறைவா தான் இருக்கு. இதனால என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த கேப்சைஸ் ஷிப்பால இந்தியால இருக்க எந்த துறைமுகத்துக்கும் விசாகப்பட்டினம் போர்ட்டை தவிர மிச்சம் இருக்க எந்த துறைமுகத்துக்கும் வந்து வர முடியாது. வந்துச்சுன்னா என்ன ஆகும், லைக் வந்து அந்த கேப்சைஸோட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதோட தரைமட்டம் வந்து 18 மீட்டர் கிட்ட வந்து இருக்கும் சரியா. இந்த மாதிரி வந்து வேற ஒரு போர்ட்டுக்கு வந்துச்சுன்னா வந்து அதோட பேஸ்மெண்ட் வந்து தரை வந்து தட்டும் சரியா. அதனால வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஷிப் வந்து இந்தியால இருக்க எந்த போர்ட்டுக்கும் வந்து வராது. லைக் வந்து இந்த விசாகப்பட்டினம் போர்ட்டை தவிர மிச்சம் இருக்க எந்த போர்ட்டு நாளைக்கும் வந்து வர முடியாது. அதனால என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு போர்ட் தமிழ்நாட்டுல வந்து ஒரு போர்ட் இருக்கும், காமராஜ் போர்ட் அப்படின்ற ஒரு போர்ட் இருக்கும். அந்த போர்ட்டோட அந்த டெப்த் இருக்கு பாத்தீங்களா, அந்த டெப்த்தை வந்து இப்ப வந்து கூட்டுறாங்க. எவ்வளவு முடி கூட்டுறாங்கன்னு கேட்டீங்கன்னா 18 மீட்டர் முடியும் வந்து கூட்டுறாங்க. புரிஞ்சுச்சா? அதுக்காச்சும் எங்கேயாச்சும் புரியல?
நல்லா நான் வச்சுக்கோங்க, ஒரு கடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து எப்படி சொல்றது, ஆஹ் கடல் இருக்கு சரியா. கடல்ல இருந்து ஒரு 20 ஒரு குறிப்பிட்ட மீட்டர், இப்ப எல்லாத்துக்கும் இடம் தெரியும் நல்லா. உம் இப்போ வந்து உங்க ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா உங்க காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காலேஜ் கேட்ல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தா போறோம், கடந்து வந்தா மட்டும்தான் வந்து உங்க காலேஜுக்குள்ள வந்து வர மாதிரி இருக்கும். நல்லா வச்சுக்கோங்க. அதே மாதிரிதான் வந்து அந்த காலேஜ் கேட் தான் வந்து சரியா, அந்த கடல் சரியா. அந்த கேட்ல இருந்து நீ கொஞ்சம் தூரம் வந்தா மட்டும்தான் வந்து உன்னால வந்து துறைமுகத்துக்கு வந்து வர முடியும். இந்த மாதிரி வந்து கடல்ல இருந்து கொஞ்சம் தூரம் வந்து வர பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் அதாவது இந்த கேட்ல இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் வந்து வந்தேன்னா ஃபர்ஸ்ட் வந்து கேண்டீன் வந்து வரும். கேண்டீன்ல இருந்து கொஞ்சம் தூரம் வந்துச்சுன்னா அந்த எப்படி சொல்றது, அந்த ரிஜிஸ்டர் எல்லாம் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த இடம் வந்து வரும். அதுல இருந்து கொஞ்சம் தூரம் போனேன்னா உன்னோட காலேஜுக்குள்ள வந்து போயிடலாம். அதே மாதிரிதான் கடல்ல இருந்து கொஞ்சம் தூரம் வந்து என்ன வச்சுக்காங்க, ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸோட பேர் பாத்துக்கோங்க, அவுட்டரோ என்னமோ போட்டுருவாங்க, அவுட்டர் அப்ரோச் சேனல்னு சொல்லுவாங்க சரியா. அதாவது சீல இருந்து கொஞ்சம் தூரம் வந்தேன்னா அந்த இடத்த அவுட்டர் அப்ரோச் சேனல்னு சொல்லுவாங்க. இந்த அவுட்டர் அப்ரோச் சேனல்ல இருந்து கொஞ்சம் தூரம் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதோட பேர் என்னன்னு சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா இன்னர் என்ட்ரன்ஸ் சொல்லுவாங்க சரியா. அந்த இன்னர் என்ட்ரன்ஸ்ல இருந்து கொஞ்சம் தூரம் வந்தா மட்டும்தான் வந்து உன்னால வந்து அந்த போர்ட்டுக்குள்ள வந்து வர முடியும். இப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, நாங்க இந்த விசாகப்பட்டினம் அந்த போர்ட்டோட பேர் என்னங்க, காமராஜ் போர்ட்டா. இந்த காமராஜ் போர்ட்டோட அவுட், அதோட பேர் என்ன, அவுட் அவுட்டர் அப்ரோச் சேனல் பாத்தீங்கன்னா நல்லா வச்சுக்கோங்க. இந்த காமராஜ் போர்ட்டோட அவுட்டர் அப்ரோச் சேனலோட டெப்த் வந்து இது வரைக்கும் எவ்வளவு இருந்துச்சுன்னா 20 மீட்டர் இருந்துச்சு. அதை நாங்க வந்து 23 மீட்டரா வந்து மாத்துறோம். அதே இது இந்த இன்னர் இன்ட்ரெஸ்டோட டெப்த் வந்து இது வரைக்கும் எவ்வளவு நேரம் இருந்துச்சு, எவ்வளவு இது தூரம் இருந்துச்சுன்னா 19 மீட்டர் இருந்துச்சு. அந்த டெப்த் வந்து 22 மீட்டரா வந்து மாத்துறாங்க. கடைசியா வந்து அந்த போர்ட்டோட டெப்த் வந்து இப்ப வந்து 18 மீட்டரா வந்து மாத்துறாங்க. அப்படின்றதான் விஷயம். மொத்தம் வந்து ஒரு 3 டெப்த்தை வந்து கூப்பிட்டாங்க. அவுட்டர் டெப்த் வந்து 20ல இருந்து 23, இன்னர் சேனலோட டெப்த் வந்து 19ல இருந்து 22, கடைசியா வந்து அந்த போர்ட்டோட டெப்த்தை வந்து 18 மீட்டரா வந்து கூட்டுறாங்க. அப்படின்றதான் விஷயம். கலந்துஸ்தானே யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியல? எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஓகே, இதையும் நான் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதுக்காக வந்து ஒரு 440 கோடி வந்து செலவு பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். ஓகேவா. எதுக்கு இல்ல வந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னா, மேரிடைம் இந்தியா விஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அது 2030 அப்படின்றது சொல்ல தெரியணும். அதே மாதிரி வந்து மேரிடைம் அம்ரித் கால் விஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து 2047 அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக் சரியா. இதை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். அது என்னன்னா ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு வில்லேஜ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து ஒரு காட்டு பக்கத்துல ஒரு வில்லேஜ் வந்து இருக்கு. இல்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த காட்டுல இருக்க மிருகங்கள் இருக்கு பாத்தீங்களா. லைக் வந்து ஒரு புலியோ ஒரு யானை எடுத்துக்கோங்களேன். யானை என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா வந்து அதோட சாப்பாட்டுக்காக வந்து பக்கத்துல இருக்க விவசாய நிலத்துக்கு வந்து வரும். விவசாய நிலத்துக்கு வந்து அந்த நிலத்தை வந்து பாதிப்படைய செய்யும். ஒருவேளை அங்க விவசாயம் இருந்தாலும் அவரையும் சேர்த்து வந்து தாக்கும் சரியா. இதுக்காக என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து திருப்பி வந்து அந்த யானையை வந்து தாக்குவாங்க சரியா. இந்த மாதிரி மக்களுக்கும் யானைக்கும் உள்ள பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, அதான் வந்து ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட்னு சொல்லுவாங்க சரியா. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இதுக்காக வந்து ஒரு 2 விஷயத்த வந்து லான்ச் வந்து பண்றாங்க. யார் வந்து லான்ச் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க, நம்ம என்விரான்மெண்ட் மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து 2 விஷயத்த வந்து லான்ச் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சரியா. அது எங்க கொண்டு வராங்கன்னு பாத்துக்கோங்க, கோயம்புத்தூர்ல வந்து கொண்டு வராங்க சரியா. கோயம்புத்தூர்ல வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா சலீம் அலி சென்டர் ஃபார் ஆர்னித்தியாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் சரியா. அந்த இடத்துல வந்து ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து கொண்டு வராங்க. நல்லா வச்சுக்கோங்க, இந்த வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி ரிசர்ச் பண்றதுக்காகவும் புதுசா வந்து ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத வந்து ஆராய்ச்சி பண்றதுக்காகவும் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஒரு விஷயம். மொத்தம் வந்து 2 விஷயத்த லான்ச் பண்ணிருப்பாங்க. இது ஒரு விஷயம். 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்றாங்க. அந்த போர்ட்டலோட பேர் எடுத்துக்காங்க, ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட் போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் வந்து பண்றாங்க. இது வந்து எதுக்காக இந்த போர்ட்டல்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் லைக் வந்து தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டுல இந்த மாதிரி வந்து பெரம்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல இருக்க ஒரு டேட்டா பேஸ்ல வந்து இந்த டேட்டா வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனை இருக்கு, கோயம்புத்தூர்ல இந்த பிரச்சனை இருக்கு, அந்த எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியா டேட்டா பேஸ் வந்து இருக்கும். இப்ப அதெல்லாம் வந்து வேணாம்ப்பா, இந்தியால இருக்க எல்லா பிரச்சனையும் ஒரே இடத்துல கொண்டு வர மாதிரி வந்து ஒரு போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த போர்ட்டலோட பேர் பாத்துக்கோங்க, ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட் அப்படின்றதான் அந்த போர்ட்டலோட பேர். வழங்குச்சா, புரிஞ்சுச்சா? 2 விஷயத்தான் லான்ச் பண்ணிருப்பாரு. என்விரான்மெண்ட் மினிஸ்டர் வந்து 2 விஷயத்த வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், அந்த ஹியூமன் வைல்ட் லைஃப்காக வந்து ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு போர்ட்டல் சரியா.
அவங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதையும் பாத்துக்காங்க. அதையும் நம்ம ரீசெண்டா படிச்சிருப்போம். சரியா? வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்களா, அதை கொண்டு வர போறோம் அப்படின்றது வந்து ஆல்ரெடி வந்து நம்மளோட பிஎம் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃபோட 7th மீட்டிங் நடந்திருக்கும். அப்ப வச்சு சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நாங்க கொண்டு வரோப்பா அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதை வந்து இப்ப வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற இதுதான் விஷயம். இதையும் தாண்டி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஒர்க் ஷாப்போட பேர் பார்த்துக்கங்க, நேஷனல் ஒர்க் ஷாப் ஆன் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு ஒரு ஒர்க் ஷாப். சரியா? அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு விஷயத்த வந்து பப்ளிஷ் வந்து பண்ணிருப்பாங்க. சரியா? இந்த மாதிரி வந்து இந்தியால இந்த வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட், அதாவது ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி வந்து பப்ளிஷ் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். சரியா? இந்த ரிப்போர்ட்டோட பேர் பார்த்துக்கங்க, ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட் இன் இந்தியா அப்படின்றதுதான். அதாவது கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட் இன் இந்தியா அப்படின்ற ஒரு ரிப்போர்ட். புரிஞ்சுட்டானே? மொத்தம் வந்து ஒரு 4 விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். சரியா? ஆல்ரெடி மோடி சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து 7th எடிஷன் வந்து நடந்திருக்கும். அதோட பேருன்னு பாத்துக்கோங்க, நேஷனல் போர்டோட ஒரு 7th மீட்டிங் வந்து நடந்திருக்கும். அங்க வச்சு சொல்லியிருப்பாங்க நாங்க கொண்டு வர போறோம்னு. அதை வந்து இப்ப வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதையும் தாண்டி வந்து ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒர்க் ஷாப், அதுக்கப்புறம் வந்து ஒரு பப்ளிஷன். சரியா? ஒரு ரிப்போர்ட் மாதிரி இந்த மாதிரி வந்து இத்தனை பிரச்சனைகள் வந்து இந்தியால இருக்கு, இந்த ஹியூமன்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் உடைய கான்ஃபிளிக்ட் வந்து எத்தனை பிரச்சனைகள் வந்து இந்தியால வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து விட்டுருப்பாங்க. விளங்குச்சுதானே? புரிஞ்சுச்சுதானே? ஓகே, டேட்டா சென்டர். சரியா? அடுத்த விஷயம் டேட்டா சென்டர். இதை பத்தி நம்ம நிறைய வாட்டி வந்து பார்த்திருப்போம். அது என்னடா டேட்டா சென்டர்னு கேட்டீங்கன்னா வந்து உன்னோட டேட்டாவெல்லாம் வந்து இங்கதான் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். உதாரணத்துக்கு வந்து நான் வந்து யூடியூப்ல வந்து ஒரு விஷயத்த வந்து சர்ச் வந்து பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து ஹவு டு பிகம் பேங்கர் அப்படின்னு சொல்லி வந்து சர்ச் வந்து பண்றேன்னா, இது என்ன நடக்கும்னா வந்து பேக்ரவுண்ட்ல நீ வந்து இந்த மாதிரி சர்ச் வந்து பண்ற பாத்தீங்களா, நான் பேசுறது கேக்குதா? அதாச்சும் நான் பேசுறது கேக்குது. கேக்குதா? கேக்குதா இருகாசம்? எனக்கு என்ன தெரியல, கனெக்ட் ஆக மாட்டேது. அனுப்புற மெசேஜும் லேட்டா தான் வருது. யாருக்காச்சும் இப்ப கேக்குதான்னு சொல்லுங்க. எவ்வளவு நேரம் கேக்குதுன்னு தெரியல. கேட்கற முடி கேட்டுக்கங்க. சரியா? என்னன்னு தெரியல, வர விட்டு விட்டு வருது. ஓகே, எது முடி சொல்லியிருந்தேன். டேட்டா சென்டர்னா என்னன்னு சொல்லிட்டேன்ல. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ ஒன்னும் இல்லைங்க, குஜராத்ல ஒரு டேட்டா சென்டர் வந்து பில்டு வந்து பண்றாங்க. அதனால வச்சுக்கோங்க, குஜராத்ல ஒரு டேட்டா சென்டர் வந்து பில்டு வந்து பண்ண போறாங்க. அதுக்காக ஒரு பாலிசி வந்து இப்போ வந்து லான்ச் வந்து பண்ணிருக்காங்க. என்ன பாலிசின்னு பாத்துக்கோங்க, விஸ்கிட் குஜராத் டேட்டா சென்டர் பாலிசி அப்படின்னு ஒரு பாலிசி. 2026-29 அப்படின்றத அந்த பாலிசியோட பேர். புரிஞ்சுச்சா? குஜராத்ல ஒரு டேட்டா சென்டர் வந்து பில்ட் பண்ண போறாங்க. அதுக்காக வந்து ஒரு பாலிசி வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். எங்க லான்ச் பண்ணிருக்காங்கன்றது முக்கியம். குஜராத்ல காந்தி நகர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல தான் வந்து இந்த மாதிரி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஸ்டேட்ல டேட்டா சென்டருக்காக ஒரு பாலிசி வந்து விடுறது இந்தியால வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? யார் யார் வந்து இதுல இருந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து குஜராத்தோட சிஎம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க. அதே மாதிரி டெபுட்டி சிஎம் ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க.
அதே மாதிரி வந்து அந்த ஊரோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அர்ஜுன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதையும் தாண்டி வந்து அந்த ஸ்டேட்டோட ஒரு செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க அவங்க எல்லாருமே சேர்ந்துதான் வந்து இதை வந்து அன்வீல் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து டேட்டா சென்டர் வந்து பில்டு வந்து பண்றாங்க பாத்தீங்களா, 2 டார்கெட் நல்லா வச்சுக்கோங்க. இந்த பில்ட் பண்றதுல 2 டார்கெட் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, லைக் வந்து நீ வந்து ஒரு டேட்டா சென்டர் வந்து பில்ட் பண்ணா வந்து தனியாலாம் வந்து பில்ட் பண்ண முடியாது சரியா, ஏகப்பட்ட காசு வந்து தேவைப்படும் சரியா. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க சரியா. லைக் வந்து இத்தனை கோடி அத்தனை கோடி வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஏபிசி இந்த மாதிரி இன்வெஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. இந்த இன்வெஸ்ட் பண்ண மொத்த அமௌண்ட்டை சேர்த்து வர காசு இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சுதான் வந்து டேட்டா சென்டர் வந்து பில்டு வந்து பண்ணுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றது எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அட்ராக்ட் வந்து பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து என்ன வந்து ஒரு டார்கெட் வந்து வச்சிருக்காங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டேட்டா சென்டருக்கு வந்து சும்மாலாம் வேலை செய்யாது சரியா. இது என்னங்க இது, கேக்குதா? ஓகே, இந்த டேட்டா சென்டர் வந்து சும்மான வேலை செய்ய சரியா. இதுக்கு வந்து உனக்கு வந்து லைக் வந்து உங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஃபேனை வந்து ஓடணும்னாலே வந்து பவர் வந்து தேவைப்படும். நான் என்ன சொன்னேன், டேட்டா சென்டர்ல ஏகப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் வந்து இருக்கும், ஏகப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ், ஏகப்பட்ட சர்வர்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும் சரியா. இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து பவர் வந்து தேவைப்படும். இந்த மாதிரி பில்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த டேட்டா சென்டர்ல எவ்வளவு வந்து இந்த பவர் கெப்பாசிட்டி வந்து இருக்கும்னு கேட்டீங்கன்னா 7.5 ஜிகாவாட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. புரிஞ்சுச்சா 2 டார்கெட்? எல்லாத்துக்கும் கேக்குதானே, விட்டு விட்டு கேட்டுச்சா இல்ல ஓரளவுக்கு வந்து கண்டினியூஸா கேக்குதா? தானே. ஓகே, இதுக்காக வந்து என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து இது சில பல ஸ்டாட்டிக்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க சரியா. இந்த குஜராத்ல வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளவு வந்து இந்த மாதிரி வந்து லைக் வந்து இந்த மாதிரி கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, எலக்ட்ரிசிட்டி. அது வந்து எவ்வளவு வந்து பண்றாங்க கேட்டீங்கன்னா 69 ஜிகாவாட் வந்து பண்றாங்க சரியா. அந்த 69 ஜிகாவாட்ல 47 ஜிகாவாட் வந்து ரினியூவபிள் எனர்ஜி வழியாவே வந்து பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து லைக் வந்து இந்த டேட்டாலாம் வந்து யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அதாவது உலகத்துல வந்து ஒரு 100 டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல 20 டேட்டா வந்து இந்தியாக்காரங்க வந்து யூஸ் பண்றாங்க. என்னதான் 20 டேட்டா வந்து இந்தியாக்காரங்க யூஸ் பண்ணாலும், இந்தியாவில இருக்க டேட்டா சென்டர் லைக் வந்து உலகத்துல வந்து டேட்டா சென்டர் வந்து இருக்கு பாத்தீங்களா, அந்த டேட்டா சென்டர்ல வெறும் 3% தான் வந்து இந்தியாவில வந்து டேட்டா சென்டர் வந்து இருக்கு. லைக் வந்து நம்ம அதிகமா டேட்டா வந்து யூஸ் பண்றோம், பட் டேட்டா சென்டரோட கெப்பாசிட்டி வந்து வெறும் 3% தான் இருக்கு. ஆனா வந்து மத்த இருக்க யூஎஸ், சைனா இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20%, 70% டேட்டா சென்டர் வந்து அங்கேயே இருக்கு. இந்தியாவில வந்து வெறும் 3% தான் இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. நான் ஆட் பண்ணிடுறேன் சரியா. நான் வந்து இப்பதான் பார்த்தேன், லைக் வந்து இப்பதான் ஆன்லைன் வந்து வந்தேன் சரியா. நான் பார்த்துட்டு ஆட் பண்ணிடுறேன். ஓகே தானே, மற்றவங்களுக்கு புரியுதா நான் பேசுறது? வள வளன்னு இருக்கும் எனக்கு எல்லா நிமிஷம் சரியா. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, குஜராத்துக்கு ஒரு டார்கெட் இருக்கு. என்ன டார்கெட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட எக்கனாமி இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து 2047 வந்து 3.5 ட்ரில்லியன் வந்து அடையணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அவங்க அந்த டெப்டி சிஎம் ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து இந்தியாவில வந்து செமிகண்டக்டருக்காக வந்து நிறைய இனிஷியேட்டிவ் வந்து பண்ணியிருந்தாங்க. 1976 ஒண்ணு பண்ணியிருந்தாங்க, 2006 இருந்து 2009 முடியும் வந்து ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. பட் வந்து எதுவுமே சக்சஸ் ஆகல. ஆனா வந்து ரீசெண்டா 2021 இந்தியா செமிகண்டக்டர் மிஷின் அப்படின்ற ஒரு மிஷின் வந்து கொண்டு வந்தாங்க. அது வந்து ரொம்ப வந்து சக்சஸ் ஆயிருக்கு அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, வேற என்ன இதுல படிக்கணும்? அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி டேட்டா சென்டர் வந்து வைக்கிறாங்க பாத்தீங்களா, அதுக்காக வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து சில பல விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. லைக் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு வந்து டாக்ஸை வந்து கட் பண்றது. லைக் வந்து என்ன சொன்னீங்கன்னா டாக்ஸ் ஹாலிடே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். நல்லா வச்சுக்கோங்க, லைக் வந்து ஒரு கம்பெனியோ ஒரு பர்சனோ வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் வந்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இந்த மாதிரி வந்து டாக்ஸ் வந்து கட்டணும். நார்மலா வந்து டாக்ஸ் வந்து கட்டணும். அது என்னடா டாக்ஸ் ஹாலிடேனா, ஒரு குறிப்பிட்ட பீரியட் லைக் வந்து ஒரு 2 மாசத்துக்கு வந்து டாக்ஸ் ஹாலிடே வந்து விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 மாசத்துல இப்போ குஜராத்ல டாக்ஸ் ஹாலிடே வந்து இந்த ஜூலைல இருந்து ஆகஸ்ட் மாசம் வந்து விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜூலைல இருந்து ஆகஸ்ட் முடியும் குஜராத்ல வந்து யார் இன்வெஸ்ட் பண்ணாலும் அவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு வந்து எந்த வித டாக்ஸ் வந்து கட்ட தேவையில்ல. அதான் வந்து டாக்ஸ் ஹாலிடேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இந்த டேட்டா சென்டருக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா டாக்ஸ் ஹாலிடே வந்து கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளவு நாள்னு பாத்துக்கோங்க,
20 years டேக்ஸ் ஹாலிடே. இந்த மாதிரி வந்து 20 வருஷம் இந்த டேட்டா சென்டருக்காக யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து கிடையாது. சரியா? 20 years டேக்ஸ் ஹாலிடே. அதையும் தாண்டி வந்து சில பல இன்சென்டிவ்ஸ், சில பல சப்சிடிஸ், அதுக்கப்புறம் வந்து சில பல டியூட்டிஸ் எல்லாம் வந்து கட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிருப்பாங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? சரி. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும். சரியா? இந்த நியூஸ் நல்லா பாத்துக்கோங்க. கடைசி நியூஸ்ல இது வந்து வரும். சரியா? ஆக்சுவலா வந்து இந்தியாவோட பிஎம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா நம்ம நரேந்திர மோடி. அதே மாதிரி வந்து ஆஸ்திரேலியாவோட பிஎம் இருப்பாங்க. அவங்களோட பேர் பாத்துக்கோங்க, அந்தோனி அல்பனீஸ் அப்படின்றது அவங்களோட பேர். சரியா? அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து புதுசா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போடுறாங்க. என்ன பார்ட்னர்ஷிப் வந்து போடுறாங்கன்னா, என்ன பார்ட்னர்ஷிப்னா ஆல்ரெடி வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருப்பாங்க. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து வந்து ஒன்னா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஆல்ரெடி 2020 அப்ப வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருப்பாங்க. சரியா? லைக் என்னன்னு கேட்டீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த சைபர் செக்யூரிட்டில ரெண்டு பேர் சேர்ந்து வந்து ஒன்னா வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருப்பாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்கன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணி புதுசா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போடுறாங்க. அந்த பார்ட்னர்ஷிப்போட பேர் பார்த்துக்கோங்க, அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மொத்தம் வந்து ஒரு 5 பில்லர்ஸ் வந்து இதுல இருக்கும். சரியா? இந்த பார்ட்னர்ஷிப்போட பேர் பார்த்துக்கோங்க, பார்ட்னர்ஷிப் ஆன் சைபர் கிரிட்டிக்கல் டெக்னாலஜி அண்ட் சப்ளை செயின் அப்படின்றதான் இந்த பார்ட்னர்ஷிப்போட வந்து பேரு. சரியா? என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, நாங்க ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருந்தோம். ஆனா வந்து அந்த போட்ட பார்ட்னர்ஷிப் வந்து வெறும் சைபர் செக்யூரிட்டி மட்டும் தான் வந்து போட்டிருந்தோம். அதனால வந்து இந்த பழைய பார்ட்னர்ஷிப்பை தூக்கிட்டு புதுசா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து கொண்டு வரும். இந்த பார்ட்னர்ஷிப்ல வந்து மொத்தம் வந்து ஒரு 5 பில்லர்ஸ் இருக்கும். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா சப்ளை செயின். சரியா? ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கிரிட்டிக்கல் எனர்ஜி. ஒண்ணு வந்து சப்ளை செயின். சரியா? ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் டெக்னாலஜி. சரியா? மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி. நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டிஜிட்டல் ரீசைலன்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா. அஞ்சாவது விஷயம் வந்து டிஃபென்ஸ். சரியா? இந்த 5 விஷயத்துலயும் நாங்க வந்து ஒன்னா சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த பிளாக்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருப்பாங்க. யார் யார் போட்டிருக்காங்க பாத்துக்கோங்க, இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும். இதையும் தாண்டி வந்து ஒரு எம்ஓஐ சைன் பண்ணிருப்பாங்க. அது என்ன எம்ஓஐன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியா கனடா இந்தியா டெக்னாலஜி இனோவேஷன் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு எம்ஓஐ சைன் பண்ணிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? எங்க வச்சு இந்த பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருப்பாங்க வந்து மெல்போர்ன்ல வச்சு வந்து போட்டிருப்பாங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகே, வேற ஏதோ இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவும் கிர்கஸ்தானும். சரியா? கிர்கஸ்தான் தான். இந்தியாவும் கிர்கஸ்தானும் சேர்ந்து வந்து லைக் வந்து ஒரு இன்டர்நேஷனல் சென்டர் வந்து இனாகிரேட் வந்து பண்ணிருப்பாங்க. நல்லா வச்சுக்கோங்க, இந்தியாவும் கிர்கஸ்தானும் சேர்ந்து வந்து ஒரு இன்டர்நேஷனல் சென்டர் வந்து கட்டியிருப்பாங்க. சரியா? எங்க வச்சு கட்டியிருப்பாங்க வந்து கிர்கஸ்தான்ல வச்சு வந்து கட்டியிருப்பாங்க. என்ன அவசியம்னு கேட்டீங்கன்னா இந்த புராண கதைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. லைக் வந்து இந்தியால வந்து மகாபாரதம் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி வந்து கிர்கஸ்தான்ல வந்து ஒரு புராண கதை வந்து இருக்கும். அதோட பேர் பார்த்துக்காங்க மனாஸ் அப்படின்றது அதோட பேர். இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்தியால எப்படி வந்து மகாபாரதம் இருக்கோ அதே மாதிரி வந்து அந்த ஊர்ல வந்து மகாஸ் அப்படின்ற ஒரு கதை இருக்கும். சரியா? இப்ப என்ன பண்ண போறாங்க, இந்த இன்டர்நேஷனல் சென்டர் வந்து கட்டியிருக்காங்க பாத்தீங்களா, அந்த சென்டர்ல வச்சு வந்து என்ன பண்ண போறாங்கன்னா இந்தியால இருக்க மகாபாரதத்துல வந்து லைக் வந்து அதுல என்னென்ன இருக்கும், நம்மளோட ஹிஸ்டரி, நம்மளோட ட்ரெடிஷனல், நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணிருக்கோம், இது எல்லாமே இருக்குமா. அதே மாதிரி வந்து கிர்கஸ்தான்ல வந்து மனாஸ் அப்படின்ற ஒரு கதை இருக்கும். அதுலயும் வந்து அவங்களோட ஹிஸ்டரி, அவங்களோட ட்ரெடிஷன், இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து இருக்கும். சரியா? இந்த எல்லா விஷயத்தையும் வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு இடம் வந்து தேவைப்படும் பாத்தீங்களா, அதுக்காக வந்து ஒரு இடத்த வந்து கட்டியிருக்காங்க. அந்த இடத்தோட பேர் பார்த்துக்காங்க இன்டர்நேஷனல் சென்டர். அதாவது ஒரு புதுசா வந்து ஒரு இன்டர்நேஷனல் சென்டர் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். எங்க வச்சு கட்டியிருக்காங்க கேட்டீங்கன்னா கிர்கஸ்தான்ல வச்சு வந்து கட்டியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? ரெண்டு பேர் சேர்ந்து வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணிருப்பாங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா மனாஸ் நேஷனல் அகாடமியும் இந்தியாவை சேர்ந்த சிஎஸ்ஐஆர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, சென்டர் ஃபார் ஸ்டடிஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ரிலேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேர் சேர்ந்தா வந்து இதை வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மனாஸ் இருக்கு பாத்தீங்களா, அவங்களோட புராண கதை. அதை என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஹிந்தில வந்து லைக் வந்து அந்த ஊர்ல வந்து வேற லாங்குவேஜ் இருக்குமா தெரியுங்களா, நமக்கு வந்து புரியணும் அப்படின்றதுக்காக ஹிந்தில வந்து டிரான்ஸ்லேட் வந்து பண்ணிருப்பாங்க. எத்தனை பேர் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா ரெண்டு ப்ரொஃபசர். சரியா? ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ஹேம் சந்திரா அப்படின்னு ஒருத்தவங்களும், இன்னொன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா ராமகாந்த் அப்படின்னு ஒருத்தவங்க. இவங்க ரெண்டு பேர் வந்து அந்த மனாஸை வந்து ஹிந்தில வந்து டிரான்ஸ்லேட் வந்து பண்ணிருப்பாங்க இந்த ஈவெண்ட்ல வச்சு அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா? வேற எதுவும் அதுல இருக்காது. எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சுதாங்க? கொஞ்சம் சொன்னீங்கன்னா டக்குன்னு அடுத்த நியூஸ் போயிடலாம். ஓகே, நான் அடிக்கடி இந்த விஷயத்த சொல்லுவேன். சரியா? எஃப்டிஏ என்னன்னு, எஃப்டிஏ என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது ஒரு கம்பெனியோ, ஒரு ஒரு வெளிநாட்டு கம்பெனியோ, ஒரு வெளிநாட்டு இன்வெஸ்டரோ இந்தியால வந்து டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணா அதை எஃப்டிஏன்னு சொல்லுவாங்க.
டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணாம இந்தியால இருக்க ஒரு கம்பெனியில ஒரு ஷேரை வந்து வாங்குறது கொள்றது இந்த மாதிரி விஷயத்த வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணாங்கன்னா அதை வந்து எஃபிஏன்னு சொல்லுவாங்க. விளங்குஸ்தானே? ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. விளங்குஸ்தான்? உங்களுக்கு நல்லா தெரியும் சரியா? எஃபிஏ பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னொரு ஒரு டேர்ம் இருக்கும் சரியா? ஃபாரின் வெஞ்சூர் கேபிட்டல் இன்வெஸ்டர். சரியா? வெஞ்சூர் கேபிட்டல் பத்தியும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் சரியா? அதாவது இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் பத்தி படிச்சிருப்போம் பாத்தீங்கன்னா, அதுல வந்து வெஞ்சூர் கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் பத்தி படிச்சிருப்போம் சரியா? அது என்னடா வெஞ்சூர் கேபிட்டல் கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியால வந்து இந்தியன் கம்பெனிஸோட ஷேர்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க பாத்தீங்களா? முக்கியமா இந்த ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அதை தான் வந்து வெஞ்சூர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? வெஞ்சூர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றது இந்த ஸ்டார்ட் அப்ல வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா? அதை தான் வந்து வெஞ்சூர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியாவோட ஷேர்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது சரியா? அதே இது ஃபாரின் வெஞ்சூர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபாரின் கம்பெனி பர்டிகுலரா இந்தியாவோட ஒரு ஸ்டார்ட் அப்ல வந்து இன்வெஸ்ட் வந்து பண்றது. அததான் வந்து ஃபாரின் வெஞ்சூர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க சரியா? அதுக்கப்புறம் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்னா இந்த மாதிரி வந்து ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்டரை தான் வந்து ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க. அதே இது வெஞ்சூர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்டரை வெஞ்சூர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க சரியா? ஒரு மாதிரி சொன்னேன், புரிஞ்சுக்கோங்க சரியா? இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இதுலதான் வந்து சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. யாரு கொண்டு வராங்கன்னு பாத்துக்கோங்க, செபி வந்து கொண்டு வராங்க சரியா? மொத்தம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் பாத்துக்கோங்க, லைக் வந்து இந்த 3 சேஞ்சஸ் வந்து எப்பல இருந்து எஃபெக்ட்க்கு வந்து வரப்போகுதுன்னா, அடுத்த 6 மாசத்துல 6 மாசம் தானே அடுத்த 6 மாசத்துல வந்து எஃபெக்ட்க்கு வந்து வரப்போகுது அப்படின்றதான் விஷயம் சரியா? சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த ஆக்ட்ல வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, செபியோட ஒரு ரெகுலேஷன் இருக்கும் 43B சப்செக்ஷன் 2 ஒன்னு இருக்கும். அதுலதான் வந்து இப்ப வந்து இந்த 3 சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, அதாவது ஒரு ஃபாரின் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த கம்பெனி சொன்னேன்? உதாரணத்துக்கு வந்து ஒரு ஜப்பான்லயோ ஒரு ஜெர்மனி கம்பெனியா எடுத்துக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து ஜெர்மனி கம்பெனி இந்தியால இருக்க டிசிஎஸ்லயோ ரிலையன்ஸ்லயோ அவனோட ஷேர்ல வந்து இன்வெஸ்ட் வந்து பண்றான்னு வச்சுக்கோங்களேன். சும்மாலாம் இன்வெஸ்ட் வந்து பண்ண முடியாது சரியா? இன்வெஸ்ட் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கட்டணும் சரியா? லைக் வந்து ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ, ஒரு 6 மாசத்துக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கட்டணும் சரியா? இந்த மாதிரி வந்து ஜப்பான் கம்பெனி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டினா மட்டும்தான் வந்து இந்தியன் கம்பெனிஸ்ல வந்து அவனால வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ண முடியும் சரியா? முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஃபாரினர்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கட்டாம பாத்தீங்களா? அது வந்து அவன் வந்து டாலர்ல கட்டுற மாதிரி இருக்கும். இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இனிமே வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து டாலர்ல எல்லாம் கட்டக்கூடாதுப்பா, எங்களோட இந்தியன் ருபீஸ்ல தான் வந்து கட்டணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. வழங்குச்சா? நான் டாலர்ல கட்டிக்கிட்டு இருந்தாங்க, அப்ப வந்து ருபீஸ்ல வந்து மாத்திட்டாங்க. டாலர்னு சொல்லிட்டு எவ்வளவுடா கட்டணும்னு கேட்டீங்கன்னா வந்து $1000 வந்து முன்னாடி வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதுக்கு நிகரான இந்திய மதிப்பு லைக் வந்து 90,000 வந்து நீ வந்து பே பண்ணணும், நீ வந்து இந்தியன் ருபீஸ்ல தான் வந்து பே பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரியா? நல்லா வச்சுக்கோங்க. இந்த ஃபீஸ்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபீஸ் வந்து எல்லா ஃபீஸையும் பாத்துக்கோங்க. நீ வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் வந்து பண்ணா வந்து நீ வந்து $90,000 வந்து கட்டணும். அதே இது இந்த வெஞ்சூர் கேபிட்டல் இன்வெஸ்டர்ல வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வந்து $2,500 அதாவது 2.3 லட்சம் வந்து நீ வந்து பே வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதே இது ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ல கேட்டகரி 1 இருக்கும் சரியா? அதுல வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணணும். அதுல வந்து நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணா வந்து அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி $1000 அப்படின்றது சொல்ல தெரியணும். புரிஞ்சுதா? எஃபிஐல இன்வெஸ்ட் பண்ணா வந்து $1000 சரியா? அதாவது $90,000 நீ கட்டணும். அதே இது இந்த வெஞ்சூர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நீ வந்து $2,500 அதாவது 2.3 லட்சம் ரூபாய் வந்து கட்டணும். இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே வந்து டாலர்ல பே பண்ற மாதிரி இருக்கும். இப்ப அதெல்லாம் கிடையாது, நீ ருபீஸ்ல பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதையும் தாண்டி வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, டிடிபி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது டெபாசிட்டரி எங்க இருக்குது, டெசிக்னேட்டட் டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க சரியா? யாரும் இல்ல, இது வந்து ஒரு ஏஜென்ட் தான். நல்லா வச்சுக்கோங்க, இவன் வந்து ஒரு ஏஜென்ட் தான். உன்னோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, உதாரணத்துக்கு அந்த ஜெர்மனி கம்பெனியா எடுத்துக்கோங்க, அவன் வந்து இந்தியாவில வந்து இன்வெஸ்ட் வந்து பண்றான்னா யாருக்காச்சும் எங்கேயாச்சும் கதை புரியலன்னா சொல்லிருங்க. கதை புரிஞ்சாதான் வந்து உள்ள புரியும் சரியா? இந்த மாதிரி ஜெர்மனி கம்பெனி இந்தியாவில வந்து டிசிஎஸ் ஷேர்ல வந்து இன்வெஸ்ட் வந்து போறான்னு வச்சுக்காங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து அவன் டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ரெகுலேஷன் ஃபீஸ், அதாவது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த டிடிபியோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் சப்மிட் பண்ற டாக்குமெண்ட் வந்து செக் வந்து பண்ணுவாங்க, எல்லாமே கரெக்டா லீகலா இருக்கா அப்படின்ற செக் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவன் கட்டுற ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபீஸை வாங்கி செபி கையில கொடுக்கறது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த டிடிபி தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இவன் வந்து ஒரு ஏஜென்ட் தான் சரியா? டாக்குமெண்ட் செக் பண்றது, ஃபீஸை வந்து வாங்கி செபி கிட்ட வந்து கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணுவான் சரியா? செபிட்ட கொடுப்பான்னு சொன்னேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஜெர்மனி கம்பெனி ஃபீஸ் பே பண்ணிட்டு
பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், பே பண்ணி அடுத்த இது முக்கியம் சரியா, அடுத்த 5 ஒர்க்கிங் டேஸ்ல வந்து அவன் வந்து செபிக்கு வந்து அந்த வந்து பே வந்து பண்ணணும். இது வந்து நார்மலா இருக்க ரூல்ஸ். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து டிடிபி வாங்கி செபிட்ட வந்து கொடுப்பான் பாத்தீங்களா, அந்த மாதிரி கொடுக்கறது அது ஏதோ சொல்லியிருப்பானே, எவ்வளவு 12.98 எங்க இருக்கு இது, அந்த மாதிரி கொடுப்பான் பாத்தீங்களா, அது வந்து இந்த 2026 பினான்சியல் இயர்ல மட்டும் கிட்டத்தட்ட வந்து 12.98 மில்லியன் வந்து செபிட்ட வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா முதல் சேஞ்சஸ்? எல்லாரும் இருக்கீங்களா, தூங்கிட்டீங்களா? ஓகே, இது முதல் சேஞ்சஸ் சரியா. ரெண்டாவது சேஞ்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கஸ்டடியன் சொல்லுவாங்க. ஐயோ, கஸ்டடியன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே ஜெர்மனி கம்பெனி எடுத்துக்காங்க. அவன் இந்த மாதிரி வந்து ஷேர் வந்து வாங்குறான். இந்த மாதிரி ஷேரை வந்து வாங்கிட்டா மட்டும் போதுமா, அந்த ஷேரை வந்து பாதுகாப்பா வைக்கணும் பாத்தீங்களா, பாதுகாப்பா வந்து வைக்கிறது, அந்த ஷேர்ல வந்து இப்ப வந்து ப்ராஃபிட் வந்துச்சுன்னு வச்சுக்காங்க, அந்த கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட்டை வந்து கொடுக்கறது, செட்டில்மெண்ட் வந்து ஹேண்டில் வந்து பண்றது, ரெக்கார்ட்ஸ் வந்து கீப் பண்றது, இந்த மாதிரி விஷயத்த வந்து யார் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து பண்ணும். புரிஞ்சுச்சா? ஜெர்மனி கம்பெனி இந்த மாதிரி டிசிஎஸ் ஷேர் வந்து வாங்கலாம். இந்த ஷேர் வந்து வாங்குறது ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து அந்த ஷேரோட மதிப்பு கூடுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து டிவிடெண்ட் வந்து கொடுக்கணும் சரியா. இந்த ரெக்கார்டை வந்து ஃபாலோ பண்றது, செட்டில்மெண்ட் வந்து கொடுக்கறது, அவனோட ஷேர் வந்து கீப், அதாவது சேஃப்டியா வந்து கீப் பண்றது, இந்த மாதிரி விஷயத்த வந்து ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து பண்ணும். அந்த ஆர்கனைசேஷன் வந்து எப்படி சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, கஸ்டடியன் சொல்லுவாங்க சரியா. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கஸ்டடியன் வந்து நீ வந்து ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். லைக் வந்து நான் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கஸ்டடியனா செயல்படணும்னா வந்து செபிக்கு வந்து ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். அவன் வந்து முன்னாடி எப்படி பே பண்ணிக்கிட்டு இருந்தானா, ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ அப்படின்னு தான் பே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இயர்லி பேஸ் தான் வந்து பே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த மாதிரி கஸ்டடியனா செயல்படணும் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து நீ வந்து கிட்டத்தட்ட வந்து 10 லட்ச ரூபா வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, செபி நீ வந்து முன்னாடி வந்து வருஷம் தான் வந்து பே பண்ணிக்கிட்டு இருந்த, அதெல்லாம் கிடையாது. இனிமே வந்து நீ மாசம் அதாவது 10 லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு மாசத்துக்கு வந்து எவ்வளவு வரும், ஒரு 85,000 ரூபாய் வந்து வருமா, நீ வந்து மொத்தமா 10 லட்ச ரூபாய் பே பண்ணாம மாசம் வந்து நீ வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். புரிஞ்சுச்சா? முன்னாடி வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும், அப்படிலாம் கிடையாது. இனிமே வந்து மாசம் வந்து பே பண்ணணும், 85,000 ரூபாய் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மாற்றம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. புரிஞ்சுச்சா? ரெண்டாவது சேஞ்சஸ். ஓகே, அடுத்து வந்து மூணாவது சேஞ்சஸ் சரியா. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டை பத்தி இந்த கதை உங்களுக்கு நல்லா தெரியும், அதுக்குள்ள வந்து நான் போவேன்னா, ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஷேரை வந்து வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, நல்லான்னு வச்சுக்கோங்க, இது முக்கியம் சரியா. இந்த மாதிரி ஷேரை வந்து வாங்குறாங்க, உதாரணத்துக்கு வந்து ஒரு 100 கோடி மதிப்புள்ள ஷேர் வந்து வாங்குறாங்க. ஆனா வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் கையில, நல்லான்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபண்ட் மேனேஜர் கையில வந்து வெறும் 20 லட்ச ரூபா தான் இருக்கு. அது என்ன சொன்னேன், 100 கோடியா, அதாவது ஃபண்ட் மேனேஜர் கையில வந்து ஒரு 20 கோடி தான் இருக்கு, மிச்சம் வந்து 80 கோடி வந்து அவர் கையில வந்து இல்ல. ஆனா வந்து அவர் வந்து 100 கோடி ஷேர் வந்து வாங்குறாங்க. அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவர் ஆல்ரெடி ஒரு ஷேர் வந்து வித்திருப்பாரு. அந்த ஷேர் வழியா வந்து அவருக்கு வந்து ஒரு 100 கோடி வருமானம் வர வேண்டியது வந்து இருக்கும் சரியா. ஆனா வந்து வர வேண்டியது வந்து 12 மணிக்கு தான் வந்து வரும். நல்லா வச்சுக்கோங்க, 12 மணிக்கு தான் வந்து வருது. ஆனா வந்து இவர் வந்து புதுசா வந்து ஷேரை வந்து வாங்குறது 10 மணிக்கு வந்து வாங்குறாங்க. இப்ப இந்த 2 மணி நேரத்துக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு 80 கோடி வந்து பற்றாக்குறையா இருக்கா. இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து, செபி வந்து நீ வந்து லோன் வந்து வாங்கிக்கலாம்பா, அதாவது அந்த லோனோட பேர் பார்த்துக்கோங்க, இன்ட்ரா டே பாரோயிங் சொல்லுவாங்க சரியா. முன்னாடி இந்த விஷயம்லாம் இல்ல. இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இன்ட்ரா டே பாரோயிங் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. யாருக்கு கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வழியா வந்து நீ வந்து ஒரு லோன் வந்து வாங்கிக்கலாம். ஆனா வாங்குற லோனை அந்த மார்க்கெட்டோட க்ளோசிங் டைம் இருக்கு பாத்தீங்களா, 3:30 மணியா, அந்த மணிக்குள்ள வந்து நீ வந்து ரீபே வந்து பண்ணணும். புரிஞ்சுச்சா? இன்ட்ரா டே பாரோயிங் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. புரிஞ்சுச்சா? இவன் என்ன பண்ணுவான்னா, 12 மணிக்கு அவன் 100 கோடி வந்து வந்துடும் சரியா. அந்த 100 கோடில இருந்து 80 கோடி, அவன் வாங்கின 80 கோடி லோன் வந்து திருப்பி வந்து கொடுத்துருவான். முன்னாடி வந்து இந்த ஃபெசிலிட்டி வந்து இல்ல, இப்ப வந்து கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன், அவன் லோன் வந்து வாங்கிக்கலாம். அது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவனோட அசெட் இருக்கு பாத்தீங்களா, அந்த மியூச்சுவல் ஃபண்டோட அசெட் வந்து ஒரு 1000 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல அதிகபட்சம் 20% முடியும் தான். அசோட்டோட சைஸ் எவ்வளவு சொன்னேன், 1000 கோடினா அட்லீஸ்ட் 200 கோடி முடியும் தான் வந்து 20%. 1000 கோடி வேணா ஒரு 10 கோடி இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் 2 கோடி முடியும் தான் வந்து லோன் வந்து வாங்குற மாதிரி இருந்திருக்கும். இப்ப அப்படிலாம் கிடையாது. நீ வந்து எவ்வளவு வேணா வந்து லோன் வந்து வாங்கிக்கலாம். ஆனா வந்து அந்த டேட், அதாவது அந்த டைம் முடிகிறதுக்குள்ள, அந்த 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 நாளோட அந்த டைம் இருக்கு பாத்தீங்களா, 3:30 மணியா, அந்த நாளுக்குள்ள வந்து நீ வந்து ரீபே வந்து பண்ணணும் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. புரிஞ்சுச்சா? மொத்தம் வந்து ஒரு 3 வித சேஞ்சஸ். யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? அது சரி, யாருக்காச்சும் எங்கேயாச்சும் தூக்கம் வருதா? ஏன்னா வந்து எனக்கு வந்து இன்னைக்கு வந்து மொத்தம் வந்து 20 நியூஸ் இருக்கு சரியா. அதுல வந்து ஒரு ஸ்கீம் இருக்கு. இன்னும் எனக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் தேவைப்படும் இந்த நியூஸ் முடிக்கிறது.
எனக்கு பரவாயில்ல முடிச்சிருங்கன்னு சொன்னா ஓகே, இல்ல முடியல நைட்டு வாங்கன்னு சொன்னாலும் ஓகே. ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க, யாரும் பாதியில போயிடாதீங்க. இப்ப அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏசி. சரியா? ஓகே தான், நல்லா. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஏசி. சரியா? உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஏசி. ஏசின்றது என்னது? ஒரு ரூமோட டெம்பரேச்சர் வந்து கூலிங் பண்ற வேலை தான் வந்து இந்த ஏசி வந்து பண்ணும். இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஏசியோட முக்கியமான வேலை இது. எப்படி வேலை செய்யறது சொல்லிடுறாங்க. இந்த ஏசி என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா வந்து உன்னோட ரூம் டெம்பரேச்சர் வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு 40 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஏசி ஆன் பண்ணிட்டேன்னா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த ரூம் டெம்பரேச்சர் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த 40 டிகிரி செல்சியஸ் அதை வந்து அப்சர்வ் வந்து பண்ணும். அதாவது இந்த 40 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற ஒரு ஹீட்டை வந்து அப்சர்வ் வந்து பண்ணும். அப்சர்வ் பண்ண ஹீட்டை வந்து வெளியே வந்து அனுப்பும். சரியா? இதுதான் வந்து ஏசியோட வேலை. சரியா? ரூமை வந்து கூல்லாம் வந்து பண்ணாது. லைக் வந்து அந்த ஹீட்டை வந்து வெளியே வந்து அப்சர்வ் வந்து பண்ணி வெளியே வந்து அனுப்பும். அவ்வளவு மட்டும் தான் வந்து பண்ணும். இந்த மாதிரி ஹீட்டை வந்து அப்சர்வ் வந்து பண்ணது பாத்தீங்கன்னா, அப்சர்வ் பண்றதுக்கு வந்து ஒரு கேஸ் ஒண்ணு இருக்கும். அதான் வச்சுக்கோங்க, ஏசியில ஒரு கேஸ் ஒண்ணு இருக்கும். அந்த கேஸோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெஃப்ரிஜரண்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ் தான் வந்து உன்னோட ரூம் டெம்பரேச்சரை கேப்சர் பண்ணி வெளியே அனுப்புறது வந்து இந்த கேஸ் தான் வந்து பண்ணும். இல்ல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் இந்தியால எந்த ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா HFCன்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த கேஸ் தான் வந்து இது வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது HFC, அதாவது அது ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, ஹை குளோபல் வார்மிங், இல்ல ஹைட்ரோ குளோரோ கார்பன். அதாவது HFCனா ஹைட்ரோ குளோரோ கார்பன். சரியா? அந்த கேஸ் தான் வந்து இந்தியால வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இல்ல என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, இந்த HFCயால நம்மளோட வந்து இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, வளிமண்டலம் வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்படுது. சரியா? அதெல்லாம் என்ன பண்றாங்க, இனிமே வந்து ஏசில இந்த ஹெச்எஃப்சி கேசஸ் வந்து யூஸ் பண்ணாம புதுசா வந்து ஒரு கேசஸ் வந்து யூஸ் பண்ண போறாங்க. அந்த கேஸோட பேர் பார்த்துக்கோங்க, HFO அப்படின்றது அந்த கேஸோட பேர். புரிஞ்சுச்சு தானே? HFCக்கு பதிலா வந்து HFO வந்து கொண்டு வராங்க அப்படின்ற விஷயம். ஓகே, இப்ப இந்த பிரச்சனைக்கு வாங்க. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இந்த HFO கேஸ் வந்து இந்தியால வந்து கிடையாது. சரியா? இந்தியால வந்து யாருமே வந்து மேனுபேக்சர் வந்து பண்ணல. அதை வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து இம்போர்ட் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து HFO கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை இம்போர்ட் பண்றது வந்து குறைக்கணும், இந்தியாலே வந்து மேனுபேக்சர் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்றாங்க. யாரு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க, ஹைதராபாத்தை சேர்ந்த CSIRோட இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க, இந்தியாலே ஃபர்ஸ்ட் இந்த HFOக்காக, அதாவது இந்தியாலே இந்த HFO வந்து மேனுபேக்சர் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மேனுபேக்சரிங் ப்ராஜெக்ட் வந்து தொடங்குறாங்க. யார் தொடங்குறாங்கன்றது தான் முக்கியம். சரியா? CSIRோட இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி தான் வந்து இந்த விஷயத்தை வந்து தொடங்குறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இதுக்காக என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு R&D ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்க கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா, CSIRோட இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் வந்து கொண்டு வராங்க அப்படின்றதான் விஷயம். யார் இந்த விஷயத்த வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து யூனியன் மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, ஜிதேந்திர சிங், அவர் தான் வந்து இந்த விஷயத்த வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா? அதையும் தாண்டி வந்து இந்த CSIRோட IICT இருக்கும் பாத்தீங்களா, அதோட டைரக்டரோட பேர் பாத்துக்கோங்க, டாக்டர் ஸ்ரீனிவாச ரெட்டி அப்படின்றது அவரோட பேர். எல்லாத்துக்கும் வழங்குச்சுட்டாங்க. அடுத்த விஷயம் போலாம் தானே? ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அதை பத்தி நம்ம நிறைய வாட்டி வந்து பார்த்திருப்போம். பினாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பினாக்கானா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த ராக்கெட் லான்ச் எல்லாம் வந்து லான்ச் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த படத்துல இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து இந்த பினாக்கா வண்டி. சரியா? லைக் வந்து இந்த ராக்கெட் லான்ச்ல வந்து லான்ச் வந்து பண்ற பாத்தீங்கன்னா, அந்த லான்ச் பண்ற சிஸ்டத்தை தான் வந்து பினாக்கான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பினாக்கா அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து எப்போ வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து வரப்ப வந்து பினாக்கா MK1 அப்படின்னு சொல்லி வந்து வந்திருக்கும், ஒரிஜினல் வெர்ஷன். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இதை வந்து நம்ம மார்ச்லயே படிச்சிருப்போம். சரியா? இதை வந்து அட்வான்ஸ் வந்து பண்ணிருப்பாங்க, என்ஹான்ஸ் பினாக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்க வந்து லாங் ரேஞ்ச் கைடட் பினாக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க. அந்த விஷயத்த வந்து இப்ப வந்து டெஸ்ட் வந்து பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சா? பினாக்காவோட லாங் ரேஞ்ச் கைடட் ராக்கெட்டை வந்து இப்ப வந்து டெஸ்ட் வந்து பண்றாங்க. எங்க வச்சு டெஸ்ட் வந்து பண்றாங்கன்னா ஒடிசால சண்டிப்பூர் அப்படின்ற ஒரு இடத்த வச்சு வந்து டெஸ்ட் வந்து பண்றாங்க. இது வந்து எவ்வளவு தூரம் தள்ளி வந்து போய் வந்து தாக்கும் கேட்டீங்கன்னா 60 கிலோமீட்டர் வந்து துல்லியமா வந்து போய் தாக்கும் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். சரியா? இதை டிசைன் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் வந்து ARDE அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது ஆர்மமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து டிசைன் வந்து பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஹை எனர்ஜி மெட்டீரியல் ரிசர்ச் லேபரேட்டரி அப்படின்னு ஒருத்தவங்களும், அதே மாதிரி வந்து டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் லேபரேட்டரி அப்படின்னு ஒருத்தவங்களும், ரிசர்ச் சென்டர் எமராத் அப்படின்னு ஒருத்தவங்க ஹைதராபாத்ல இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்து இதுக்காக வந்து சப்போர்ட் வந்து பண்ணியிருப்பாங்க.
ட்ரையலை வந்து யார் வந்து கோஆர்டினேட் வந்து பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா 2 பேர். ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஐடிஆரும், இன்னும் யாருன்னு கேட்டீங்கன்னா ப்ரூஃப் எக்ஸ்பெரிமெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. உங்க 2 வந்து ட்ரையலை வந்து கண்டக்ட் வந்து பண்ணிருப்பாங்க. விளங்குச்சு தானே? இந்த பினாக்கா சிஸ்டம் வந்து வரிசையா படிச்சிருக்கோம். இதுல வந்து அடுத்த வருஷம் வந்து கொண்டு வராங்க. அதை வந்து இப்ப வந்து டெஸ்ட் வந்து பண்றாங்க. எங்க வச்சு வந்து பண்றாங்க, யார் வந்து பண்றாங்க, அது வந்து எவ்வளவு ரேஞ்சுக்கு போய் வந்து பார்ப்போம் அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து டென்னிஸ். நம்மளோட இந்தியாவோட டென்னிஸோட லெஜெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, பயஸ் சொல்லுவாங்க. சரியா? உங்களோட ஃபுல் ஃபார்ம் வந்து இருக்கு, முழு பேர் ஒருத்தவங்க இருப்பாங்க, லியாண்டர் பயஸ் இருக்கேன். சரியா? லியாண்டர் பயஸ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. சரியா? உங்களை பத்தி நிறைய வாட்டி நம்ம வந்து படிச்சிருப்போம். சரியா? யாரா அந்த லியாண்டர் பயஸ்ன்னு கேட்டீங்கன்னா வந்து இவரோட வயசு பார்த்துக்கோங்க 53 வயசு. சரியா? இந்தியா நல்லா வச்சுக்கோங்க, டென்னிஸ்ல இந்தியா சபா வந்து ஒலிம்பிக்ல மெடல் வந்து வாங்கினது ஒரே ஒரு ஆள் இவர் தான். சரியா? எப்போ வந்து ஒலிம்பிக்ல வந்து மெடல் வந்து வாங்கியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா 1996 பிரான்ஸ் மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க. மென் சிங்கிள்ல வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த 1996 ஒலிம்பிக் வந்து எங்க வந்து நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா அட்லாண்டா அப்படின்னு ஒரு இடத்துல வச்சு அவர் தான் வந்து அங்க வச்சுதான் வந்து இவர் வந்து மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க. இதையும் தாண்டி வந்து என்ன மெடல்னு கேட்டீங்கன்னா வந்து டென்னிஸ்ல மொத்தம் வந்து ஒரு 4 முக்கியமான டோர்னமெண்ட் இருக்கும். கிராண்ட் ஸ்லாம்னு சொல்லுவாங்க. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியன் கிராண்ட் ஸ்லாம். அது என்னங்க, ஆஸ்திரேலியா ஒண்ணு, பிரெஞ்சு ஒண்ணு, யுஎஸ் ஒண்ணு, விம்பிள்டன் ஒண்ணு. கரெக்ட் தானே? ஆஸ்திரேலியா ஒண்ணு, பிரெஞ்சு ஒண்ணு, யுஎஸ் ஒண்ணு, விம்பிள்டன் ஒண்ணு. சரியா? இந்த டென்னிஸ்ல இருக்க 4 கிராண்ட் ஸ்லாம் வந்து இதுதான். சரியா? என்னடா கெரியர் கிராண்ட் ஸ்லாம்னு கேட்டீங்கன்னா இந்த 4 கிராண்ட் ஸ்லாம், அதாவது அவங்க வந்து விளாண்டுருப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த கெரியர் லைக் வந்து ஒரு 20 வருஷமா 10 வருஷமா வந்து விளாண்டுருப்பாங்கன்னா இந்த 10 வருஷத்துல இந்த 4 கிராண்ட் ஸ்லாமே வந்து ஒருத்தவங்க வந்து வாங்கியிருந்தாங்கன்னு அவங்கள வந்து கெரியர் கிராண்ட் ஸ்லாம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றது சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்தியா சார்பா வந்து கெரியர் கிராண்ட் ஸ்லாம் வாங்கினா ஒரே ஆள் இவங்க தான். சரியா? அதாவது ஆஸ்திரேலியா ஓப்பனையும் ஜெயிச்சிருப்பாங்க, பிரெஞ்சுலயும் ஜெயிச்சிருப்பாங்க, யூஎஸ்லயும் ஜெயிச்சிருப்பாங்க, விம்பிள்டன்லயும் ஜெயிச்சிருப்பாங்க. சரியா? அந்த மாதிரி வந்து இவர் வந்து 2 இதுலயும், அதாவது மிக்சடு டபுள்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெண்ணு ஒரு ஆணு சேர்ந்து டீமா சேர்ந்து வந்து விளையாடுவாங்க பாத்தீங்களா, அது வந்து மிக்சடு டபுள்னு சொல்லுவாங்க. ஒரு ஆணும் சேர்ந்து வந்து டீமா வந்து விளையாடுவாங்க பாத்தீங்களா, அதை வந்து டபுள்ஸ், அதாவது மென்ஸ் டபுள்ஸ் சொல்லுவாங்க. இந்த மென்ஸ் டபுள்ஸ்லயும் மிக்சடு டபுள்ஸ்லயும் 2 இதுலயும் வந்து இவர் வந்து கேரியர் கிராண்ட் ஸ்லாம் வந்து வாங்கியிருப்பாங்க. அதையும் சொல்ல தெரியணும். சரியா? தாண்டி என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 18 கிராண்ட் ஸ்லாம் வந்து இது வரைக்கும் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, நம்பர் 1 வந்து இருந்திருப்பாங்க 1999. இவரோட ரெக்கார்ட்லாம் நிறைய இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியா சார்பா வந்து ஒலிம்பிக்ல வந்து 7 வருஷம் வந்து கன்செக்யூட்டிவா வந்து பங்கேற்று இருப்பாங்க டென்னிஸ் சார்பா. சரியா? இதுவும் வந்து இவர் தான் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. அதையும் தாண்டி வந்து இந்த ஏசியன் கேம்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 8 மெடல், 5 கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க. அதையும் தாண்டி வந்து ஒரு 3 மெடல். சரியா? கிட்டத்தட்ட வந்து 1990 இருந்து 2006 முடியும் கிட்டத்தட்ட வந்து ஏசியன் கேம்ஸ்ல மட்டும் 8 மெடல்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து 2024 வந்து இவருக்கு வந்து ஹால் ஆஃப் ஃபேம் கொடுத்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இவர் வந்து எப்போ வந்து ரிட்டையர் ஆயிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா 2021 வந்து ரிட்டையர் வந்து ஆயிருப்பாங்க. இதையும் தாண்டி வந்து டேவிட் கப்ல வந்து அதிகமா வந்து இவர் தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. மோஸ்ட் டபுள்ஸ் வின்ஸ் வந்து இவர் தான் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்து இவ்வளவு சாதனையை வந்து பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா. இவரை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து இப்ப வந்து பிராண்ட் அம்பாசிடரா, அதாவது பிளேயர் அம்பாசிடரா வந்து போடுறாங்க. யார் வந்து போடுறாங்கன்னு பாத்துக்கோங்க, ஏசியன் டென்னிஸ் ஃபெடரேஷன் தான் வந்து போடுறாங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சா? விளங்குச்சா? நியூஸ் வந்து ஒரு டைம் தான். சரியா? நம்ம பயச வந்து பிளேயர் அம்பாசிடரா வந்து போடுறாங்க. இந்த டென்னிஸை வந்து வளர்க்கணும், டென்னிஸை பத்தி எல்லா இடத்துலயும் வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக. சரியா? அவரோட தான் வந்து நிறைய இருக்கும். ஓகே தானே? யாரு போடுறாங்கன்னு பாத்துங்க, ஏசியன் டென்னிஸ் ஃபெடரேஷன் தான் வந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்க. ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் வந்து இருக்காங்களா அவங்க எங்க அந்த கிராண்ட் மாஸ்டர் லிஸ்ட் போட்டீங்களா, அது இருக்கா? லைக் வந்து 97 வந்து நம்ம வந்து ஈத்தனா, 98 வந்து ஒருத்தவங்க வந்து பார்த்திருப்போம். அது இருக்கா அந்த லிஸ்ட்? 97 இப்போ ஒன்றும் இல்ல. சரியா? 98வது கிராண்ட் மாஸ்டர் வந்து ஒருத்தவங்க செலக்ட் பண்றாங்க. யாருன்னு பாத்துக்கோங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த, அதாவது நாகர்கோவில சேர்ந்த அஸ்வத் அப்படின்றது அவங்களோட பேர். புரிஞ்சுச்சா? இந்தியாவோட 98வது கிராண்ட் மாஸ்டரா வந்து ஒருத்தவங்க வந்து வராங்க. அவங்களோட பேர் பாத்துக்கோங்க, அஸ்வத் அப்படின்றது அவங்களோட பேர். பாத்துக்கோங்க. சரியா? 97 வருஷம் அவர் தானே. 96 வந்து ஈத்தன். சரியா? இதை வந்து நம்ம வந்து ரீசெண்டா வந்து படிச்சோம். இப்போ வந்து 98 வந்து ஒருத்தவங்க வந்து கிராண்ட் மாஸ்டரா வந்து வராங்க. அவங்களோட பேர் பாத்துக்கோங்க, அஸ்வத் அப்படின்றது அவங்களோட பேர். விளங்குச்சுதானே? புரிஞ்சுச்சுதானே? வேற ஏதாவது அதுல இருக்காது. கிராண்ட் மாஸ்டர்னா என்ன ஏது அப்படின்றது வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். தெரியலன்னா ஜூலை 1 வந்து ஆடியோ இருக்கும், அதை கேட்டுக்காங்க. சரியா? இதுல வந்து மொத்தம் வந்து ஒரு 3 நாம்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அந்த 3வது நம்ம வந்து எங்க வச்சு வந்து வாங்கியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா வந்து 2027 புனே இன்டர்நேஷனல் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட் நடந்திருக்கும். சரியா? அங்க வச்சுதான் வந்து இவர் வந்து 3வது நாம வந்து வாங்கியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நாம வந்து 2025 செகண்ட் நாம வந்து
டிசம்பர்ல வந்து 2025 வந்து வாங்கியிருப்பாங்க. இப்போ வந்து 3வது வாங்குறாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா? என்னதான் வந்து இவர் வந்து நாம் வந்து வாங்கியிருந்தாலும் அந்த புனே இன்டர்நேஷனல் வந்து யார் வந்து ஜெயிச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து அபிஜித் குப்தா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவர் தான் வந்து அந்த டோர்னமெண்ட் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. லைக் வந்து இவர் வந்து அதுல வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த மாதிரி வந்து நாம்ஸ் வந்து வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீ அந்த டோர்னமெண்ட் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்ல. இப்போ வந்து 9 மேட்ச் நடக்குதுன்னா அதுல இத்தனை மேட்ச் ஜெயிச்சிருக்கணும், இத்தனை மேட்ச் தோத்துருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கும். லைக் வந்து அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா 9 மேட்ச்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 மேட்ச வந்து ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்றதையும் அவசியங்க. புரிஞ்சுட்டாங்க. இதே டோர்னமெண்ட் வச்சு ஒருத்தவர் வந்து இன்டர்நேஷனல் மாஸ்டரோட செகண்ட் நாம் வந்து ஒருத்தர் வந்து வாங்கியிருப்பாரு. அவரோட பேர் பாத்துக்கோங்க, ஆத்விக் அகர்வால் அப்படின்றது அவரோட பேர். புரிஞ்சுச்சா? யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னா கேலோ இந்தியா யூத் கேம். சரியா? இதோட 8th எடிஷன் வந்து நடக்க போகுது. சரியா? எங்க வச்சு நடக்க போகுது, எத்தனை டீம்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வந்து 8th எடிஷன் வந்து தெலுங்கானால வச்சு வந்து நடக்க போகுது. சரியா? எப்ப நடக்க போகுதுன்னா இந்த வருஷத்துல நவம்பர் மாசம் வந்து நடக்க போகுது அப்படின்றது சொல்லியிருக்கு. நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா ஓகேடா, இந்த வருஷம் தெலுங்கானா சொல்லிட்டேன். போன வருஷம் 2025 வச்சு எங்க வச்சு நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா பீகார்ல வச்சு வந்து நடந்திருக்கும். 2024 எங்க வச்சு நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல வச்சு வந்து நடந்திருக்கும். சரியா? வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா போன வருஷம் அதாவது 7வது எடிஷன்ல பீகார்ல வச்சு நடந்திருக்கும்னு சொன்னீங்கன்னா அதுல யார் டாப்ல வந்து வந்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா மகாராஷ்டிரா வந்து டாப்ல வந்து வந்திருப்பாங்க. 2வது வந்து ஹரியானா, 3வது வந்து ராஜஸ்தான். சரியா? அதே மாதிரி வந்து 2024 எடிஷன்ல வந்து யார் டாப்ல வந்திருப்பாங்கன்னா அதுலயும் மகாராஷ்டிரா வந்து டாப்ல வந்திருப்பாங்க. 2வது வந்து தமிழ்நாடு வந்து வந்திருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகேவா? இது எப்ப நடக்க போகுதுன்னா வந்து நவம்பர் மாசம் நடக்க போகுதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு முன்னாடிதான் வந்து ஜப்பான்ல வந்து ஏசியன் கேம்ஸ் வந்து நடக்கும். அது முடிஞ்ச கையோட இது நடக்க போகுது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. கலந்துச்சா? புரிஞ்சிச்சா? ஏதாச்சும் விட்டுட்டேனா? ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ஜின். சரியா? இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். C20 கிரையோஜெனிக் இன்ஜின் அப்படின்னு ஒரு இன்ஜின். சரியா? ஆக்சுவலா வந்து என்ன சொன்னேன், ராக்கெட்டோட முக்கியமான வேலை என்னன்னு இந்த சேட்டலைட்டை விண்ணுக்கு கொண்டு போறது. லைக் வந்து ஒரு சேட்டலைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து விண்ணுக்கு கொண்டு போறது யாருன்னு கேட்டீங்கன்னா ராக்கெட் தான் வந்து விண்ணுக்கு வந்து கொண்டு போகும். இதுல வந்து மொத்தம் வந்து ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிஃப்ட். சரியா? தரையில இருந்து லிஃப்ட் பண்ணணும். சரியா? அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா லிஃப்ட் பண்ணணும் வந்து அதை வந்து மேல தூக்கிட்டு வந்து. சரியா? அதாவது மேல வந்து எடுத்துட்டு வந்து போகணும், ஹைட்டா வந்து எடுத்துட்டு வந்து போகணும். இது வந்து 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் வந்து எடுத்துட்டு போன சேட்டலைட்டை அந்த ஆர்பிட்ல வந்து லான்ச் வந்து பண்றது. லைக் வந்து அதை பிளேஸ் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த சேட்டலைட்டை அந்த மாதிரி பிளேஸ் பண்ணணும். மொத்தம் வந்து ராக்கெட் வந்து 3 முக்கியமான வேலைகள் இருக்கு. அதாவது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ன்னு சொல்லுவாங்க. இந்த 3வது சொன்னேன் பாத்தீங்களா, அந்த சேட்டலைட்டை வந்து ஆர்பிட்ல வந்து பிளேஸ் பண்றதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, இந்த 3வது ஸ்டேஜ்ல வந்து எந்த இன்ஜின் வந்து யூஸ் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா கிரையோஜெனி அப்படின்ற ஒரு இன்ஜின் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இந்த இன்ஜின் வந்து எந்த ஸ்டேஜ்ல யூஸ் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா 3வது ஸ்டேஜ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். இப்ப இந்த இன்ஜினை தான் வந்து டெஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்க. எந்த ராக்கெட் வந்து டெஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா LM3 அப்படின்னு ஒரு ராக்கெட் இருக்கும். இஸ்ரோவோட ஒன் ஆஃப் த ஹெவியஸ்ட் ராக்கெட் வந்து இந்த ராக்கெட் தான். சரியா? அந்த ராக்கெட்ல இருக்க லைக் வந்து இந்த இந்த ராக்கெட்டை பத்தி நம்ம ஆல்ரெடி வச்சிருப்போம். சரியா? நம்ம கங்கன்யான் மிஷின் இருக்கு பாத்தீங்களா, கங்கன்யான் மிஷின், சந்திராயன் 2, சந்திராயன் 3 எல்லா மிஷினையும் இந்த ராக்கெட் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிருப்போம். இந்த LVM-ஓட LVM3 அப்படின்னு ஒரு ராக்கெட் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ராக்கெட் தான் வந்து யூஸ் பண்ணிருப்போம். இப்ப அந்த ராக்கெட்டோட 17வது மிஷின் வந்து கண்டக்ட் வந்து பண்ண போறாங்க. அதுக்காக வந்து ஒரு டெஸ்ட் வந்து பண்றாங்க. நம்ம வந்து அந்த ராக்கெட்டோட ஸ்டேஜ் 3 இருக்கு பாத்தீங்கன்னா அதுல யூஸ் பண்ற கிரையோஜெனிக் இன்ஜின் இருக்கு பாத்தீங்கன்னா அது கரெக்டா தான் வேலை செய்யுதா அப்படின்னு சொல்லி வந்து டெஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க. எங்க வச்சு டெஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க பாத்துக்கோங்க, தமிழ்நாடுல ஐந்தகிரி அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். அங்க வந்து இஸ்ரோட ப்ரொஃபஷனல் காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்கும். அங்க வச்சுதான் வந்து இந்த டெஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க. புரிஞ்சு? அந்த ராக்கெட்டோட 17வது மிஷின் வந்து இப்ப வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. அதுக்கு வந்து இப்ப வந்து டெஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க. விளங்குதானே? யாருக்காச்சும் புரியலையா? மத்தவங்க எல்லாம் இருக்கீங்களா? இல்ல போர் அடிக்குதான்? பாதி பேர் இருக்காங்க. 42ல இருந்து 37 ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து முன்னாடி எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு மிசில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து ஒரு ஆயுதத்தை தயாரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த மிசிலோட பார்ட்ஸ் வந்து ஒரு இடத்த வந்து ரெடி வந்து பண்ணுவாங்க. ரெடி பண்ண பார்ட்ஸை வந்து அசம்பிள் பண்றது வந்து ஒரு இடம் இருக்கும். சரியா? கடைசியா வந்து ப்ரொடியூஸ் பண்றது வந்து ஒரு இடம் இருக்கும். சரியா? இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுலயும் தனித்தனியா வந்து பண்ணுவாங்க. சரியா? ஒரு மிசில வந்து ரெடி பண்றதுக்காகவே
பார்ட்ஸுக்கு ஒரு இடமும், அசம்பிள் பண்றதுக்கு ஒரு இடமும், கடைசியா வந்து ப்ரொடக்ஷனுக்கு ஒரு இடமும், இந்த மாதிரி வந்து தனித்தனியா தான் வந்து ஒரு மிஷின்லயே பண்ணுவாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த எல்லா விஷயத்தையும் ஒரே இடத்துல வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. யார் வந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம அதானி டிஃபென்ஸ் பாத்தீங்களா, அவ என்ன பண்றான்னா வந்து ஒரு நல்லா வச்சுக்கோங்க, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்றாங்க. அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து எங்க வச்சு எஸ்டாப்ளிஷ் வந்து பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. மத்திய பிரதேஷ்ல சிவ்பூரி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்றாங்க. எதுக்காக இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனினா இந்த மாதிரி வந்து மிஷில வந்து தனித்தனியான பார்ட்ஸ் வந்து ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் வந்து அசம்பிள் பண்றது ஒரு இடம், இந்த மாதிரி இல்லாம எல்லா விஷயத்தையும் ஒரே இடத்துல வந்து பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா வந்து நம்ம அதானி டிஃபென்ஸ் இருப்போம் பாத்தீங்களா, அது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணிருக்காங்க. எங்க பண்ணிருக்காங்கன்னு முக்கியம், மத்திய பிரதேஷ்ல சிவ்பூரி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பண்ணிருக்காங்க. இதுக்காக வந்து எத்தனை கோடி செலவு பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா 2500 கோடி வந்து செலவு வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லணும். ஓகேவா, புரிஞ்சிச்சா? நான் சொன்னேன் பாத்தீங்களா, முன்னாடி தனித்தனியா வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. பாட்டை வந்து அசம்பிள் பண்றது ஒரு இடம், மேடு பண்றது ஒரு இடம், ஃபைனலா ப்ரொடியூஸ் பண்றது ஒரு இடம், எல்லாமே தனித்தனியா வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல வந்து பண்றாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஒரே இடத்துல பண்றாங்க பாத்தீங்களா, அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பேக்வர்ட் இன்டெகிரேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து இந்தியால ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் இன்டெகிரேஷன், அதாவது ஒரு பிரைவேட் கம்பெனி, அதானின்றது வந்து பிரைவேட் கம்பெனி தானே, அந்த மாதிரி ஒரு பிரைவேட் கம்பெனி பேக்வர்ட் இன்டெகிரேஷனுக்காக ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்றது, அதாவது எஸ்டாப்ளிஷ் பண்றது வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். அதுக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? இதனால வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 வேலைவாய்ப்பு வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதையும் நான் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கங்கனியான் மிஷின். சரியா, அதை பத்தி ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி வந்து பாத்துறோம். சரியா, இந்த கங்கனியான் மிஷின்ல வந்து 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு வந்து குரூடு மெம்பர்ஸ், அன்க்ரூ. சரியா, அதாவது மனுஷனை வந்து கூட்டிட்டு போறது ஒரு மிஷின் இருக்கு, மனுஷன் இல்லாம வந்து இந்த ரோபோட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை கூட்டிட்டு போற ஒரு மிஷின் இருக்கு. இந்த ரோபோட்ஸ் வந்து ஆல்ரெடி படிச்சிருப்போம். சரியா, மனுஷனுக்கு பதிலா வந்து ஒரு ரோபோட் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க, யோமித்ரா தானே. அந்த யோமித்ரா அப்படின்னு ஒரு ரோபோட் இருக்கும். அந்த ரோபோட்டை வச்சு வந்து இந்த மாதிரி விண்ணுக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. இதை ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சிட்டோம். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கங்கனியோட க்ரூ மிஷன் வந்து எப்ப கண்டக்ட் பண்ண போறாங்கன்னா 2027, 28, அதாவது ஒரு மனுஷனை அந்த கங்கனியான் மிஷின் வழியா வந்து விண்ணுக்கு வந்து எப்ப அனுப்ப போறான்னு கேட்டீங்கன்னா 2027 இருந்து 28 அந்த காலகட்டத்துல வந்து நான் வந்து அனுப்பிடுவோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதையே நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இப்ப இந்த நியூஸ்ல என்ன சொல்ல வராங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த க்ரூ மெம்பர்ஸ் வந்து 2027, 28 வந்து அனுப்ப போறாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அனுப்புறதுக்காக நிறைய டெஸ்ட் வந்து இப்போ பண்ணிட்டு வராங்க. இந்த சால்வ் அப்படின்ற ஒரு டெஸ்ட் வந்து பார்த்துருப்போம். இப்ப என்ன பண்றீங்கன்னா வந்து இந்த பேராஷூட் இருக்கு பாத்தீங்களா, வந்து நீங்க அனுப்பிட்டு அவங்க வந்து ரிட்டர்ன் வந்து கொண்டு வரப்ப வந்து இந்த பேராஷூட் வந்து முக்கிய பங்காற்றுமா. இந்த மாதிரி கங்கனியன்ல எத்தனை பேராஷூட் வந்து யூஸ் பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த 10 பேராஷூட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த 10 பேராஷூட்டும் கரெக்டான டைம் ஓப்பன் ஆகுது, கரெக்டான டைம் வந்து லைக் வந்து அது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகுதா அப்படின்றத வந்து பாக்குறதுக்கு ஒரு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இங்க பண்ணிருக்காங்க மத்திய பிரதேச ஒரு இடத்துல வச்சு வந்து பண்ணிருப்பாங்க. அதாவது ஏரியல் டெலிவரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். சரியா, அங்க வச்சு வந்து இப்ப வந்து டெஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சா, வழங்குச்சா? யார் வந்து இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்கன்னா இஸ்ரோ தான் வந்து கண்டக்ட் வந்து பண்றாங்க. எத்தனை டெஸ்ட்னு பாத்துக்கோங்க, 5 டெஸ்ட். ஓகே, இந்த மாதிரி வந்து மேல வந்து யார பேராஷூட் வந்து கீழே வந்து போடுற டெஸ்ட் வந்து பண்ற அதுக்கு வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து தேவைப்படுமா. எந்த ஏர்கிராஃப்ட்ல வந்து இந்த டெஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்க வந்து IL-76 அப்படின்னு ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்கும். இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட IL-76 அப்படின்னு ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்கும். அந்த ஏர்கிராஃப்ட்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து 2.5 கிலோமீட்டருக்கு வந்து இந்த மாதிரி வந்து பேராஷூட்டை வந்து கீழே போட்டு வந்து டெஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேவா, வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்து ஒரு ஸ்கீம். சரியா, ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க, முக்கிய மந்திரி சிக்ஷக் கேஷ்லெஸ் சிகிச்சா யோஜனா அப்படின்னு ஒரு, அதாவது இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்களேன், சீஃப் மினிஸ்டர் டீச்சர்ஸ் கேஷ்லெஸ் மெடிக்கல் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம். சரியா, ஆக்சுவலா இந்த ஸ்கீம் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இது யாருக்காங்கன்னா இந்த சொல்லி தருவாங்க பாத்தீங்களா, இந்த டீச்சர்ஸ், அதாவது ஸ்கூல்ல வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். எப்ப சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா டீச்சர்ஸ் டே இருக்குங்களா, 2025 செப்டம்பர் டீச்சர்ஸ் டே 5ஆம் தேதி தானே. அப்போ வந்து என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா நம்ம யூபியோட சிஎம் ஒருத்தவங்க இருப்பாங்க, யோகி ஆதித்யநாத் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க சொல்லி இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வர போறோம் டீச்சர்ஸ்க்காக, அதாவது ஸ்கூல்ல இருக்க ஸ்டாஃப்ஸ்க்காக ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வர போறோம். ஸ்கீம் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் கேஷ்லெஸ் மெடிக்கல் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வர போறோம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்கீம் வந்து எப்ப வந்து நான் வச்சுக்கோங்க 2025 சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னேன்னா, அதை வந்து எப்போ வந்து அப்ரூவல் வந்து கொடுத்திருப்பாங்க, கேபினெட் வந்து எப்ப வந்து அப்ரூவல் வந்து கொடுத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 29 ஜனவரி மாசம் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, இப்ப அந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்றாங்க, லான்ச் வந்து பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். அந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்காங்க, ஸ்கீமோட பேர் சொல்லிட்டேன்னா ஸ்கீமோட பேர் சொல்லிட்டு டீச்சர்ஸ், அதாவது ஸ்டாஃப்காக வந்து கொண்டு வராங்க அப்படின்றத சொல்லிட்டேன். ஸ்கீம் கீழே வந்து என்ன தருவாங்க கேட்டீங்கன்னா
இந்த மாதிரி வந்து டீச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு விஷயத்தால வந்து நோய்வாய்ப்பட்டாங்களோ ஏதோ ஒரு விஷயம் சரியா, ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் வந்து ஆறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வர செலவு இருக்கு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆகிற செலவு ஒரு வருஷத்துல ஆனாலும் வச்சுக்கோங்க 5 லட்சத்துக்கு முடிவு வந்து அவங்க வந்து ஃப்ரீயா வந்து இந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்கீம் கீழே கேட்டீங்கன்னா இந்த ஸ்கீம் கீழே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றதான் விஷயம். ஓகே தானே? ஓகே, இதுக்கு வந்து வேற என்ன படிக்கணும்? இதுக்காக வந்து எவ்வளவு வந்து அவுட்லே வந்து ஒதுக்கி இருப்பாங்க கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 448 கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க சரியா. இதுல வந்து 2 பேரா வந்து பிரிச்சிருப்பாங்க. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் டீச்சர் ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து செகண்டரி எஜுகேஷன் டீச்சர் ஒண்ணு சரியா. இந்த மாதிரி வந்து ஹையர் செகண்டரி எஜுகேஷனுக்கு பாத்தீங்களா, அவங்கள வந்து எப்போ வந்து இணைச்சிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொண்டு வரப்ப வந்து இந்த பேசிக் எஜுகேஷன் மட்டும் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஹையர் எஜுகேஷன் எப்போ இணைச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா, மார்ச் 2026ல வந்து இணைச்சிருப்பாங்க. ஒரு 2 லட்சம் டீச்சர்ஸ் வந்து இணைச்சிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல இருக்கு? இதுல வந்து எத்தனை பேர் வந்து பயனடைய போறாங்கன்னா வந்து பேசிக் எஜுகேஷன்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து 11.95 லட்சம் பேரும், அதே மாதிரி வந்து இந்த ஹையர் எஜுகேஷன் சொன்னேன்னா அதுல இருந்து ஒரு 2 லட்சம் பேரும் கிட்ட வந்து பயனடைய போறாங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இருக்கு இந்த ஸ்கீம்ல? ஓகே, இந்த ஸ்கீம் மட்டும் தானு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எஸ்பிஐ இருப்பான் பாத்தீங்களா, அவன் கூட வந்து ஒரு எம்ஓஐ சென்ட் பண்ணிருப்பாங்க. என்ன சென்ட் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி டீச்சர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து நீ வந்து லைஃப் இன்சூரன்ஸ், வேற என்னது ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வந்து கொடுப்பா. ஒருவேளை வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வந்து அவங்க வந்து டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்காங்க, டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட குழந்தைகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க குழந்தைகளுக்கு ஆகிற செலவுகள், எஜுகேஷன் செலவு, கல்யாண செலவு, இந்த மாதிரி செலவு வந்து பாத்துக்கணும். அதுக்கு வந்து பிரீமியம் வந்து நீ வந்து கண்டிப்பா கட்டணும் சரியா. கவர்மெண்டோ டீச்சர்ஸோ வந்து பிரீமியம் வந்து கட்டுவாங்க. அந்த இன்சூரன்ஸ் வந்து யார் வந்து அந்த கவரேஜ் வந்து தருவாங்க கேட்டீங்கன்னா, எஸ்பிஐ வந்து கவரேஜ் வந்து தருவாங்க. அதுக்காக வந்து எஸ்பிஐ கூட வந்து சைன் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா, வழங்குச்சா? இந்த மாதிரி வந்து இந்த ஸ்கீம் வந்து இந்த யூபி இருக்கு பாத்தீங்கன்னா, யூபில வந்து ஒரு 404 இடத்துல வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சா? புரிஞ்சுச்சா யாருக்காச்சும்? ஆல்ரெடி சொன்ன ஸ்கீம் தான், இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான் விஷயம். நான் சொல்லாம விட்டுட்டேன் நான். ஓகே, எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அவ்வளவுதான் இருக்கும். அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் வந்து ஒரு 2 எம்ஓஐ சரியா. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சென்டர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க சரியா. அவங்களும் பிஇ, அதாவது பிராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேர் வந்து எம் சென்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக சென்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நல்லான்னு வச்சுக்கோங்க, இந்தியால இந்த மாதிரி வந்து இந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களா இருக்கும் பாத்தீங்களா, அதோட பேர் என்ன எழுதி வச்சேனே, ஒரே நிமிஷம் அதை வந்து பாத்துக்கிறேன். ஓகே, ஒன்னும் இல்ல, 2 விஷயம் தான் சரியா. இந்தியாவில வந்து இந்த டெக்னாலஜி ஸ்டாண்டர்ட் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணணும் சரியா. அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த டெக்னாலஜி புதுசா டெக்னாலஜில அந்த புது டெக்னாலஜிலாம் வந்து டெவலப் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 பேர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்னு வந்து டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சென்டரும், இன்னொன்னு வந்து இந்த பிஇசிஎல் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து புதுசா வந்து 5G இந்த மாதிரி விஷயத்த வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக சைன் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. அதுக்கடுத்த விஷயம் கேட்டீங்கன்னா வந்து, 2வது மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது 19 நாசு இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சரியா. ஆல்ரெடி வந்து நான் ஃபர்ஸ்ட் நியூஸ்லயே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து ஒரு இது நடந்திருக்கும் சொன்னேன்னா, எங்க வச்சு நடந்திருக்கும், மெல்போர்ன்ல வச்சு நடந்திருக்கும் பாத்தீங்களா, இந்தியா ஆஸ்திரேலியா சமிட். அந்த சமிட்ல வச்சு வந்து ஒரு விஷயம் வந்து இந்தியாவும் ஆஸ்திரேலியா சேர்ந்து ஒரு எம்ஓஐ சைன் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டிகேடிஎல்னு சொல்லுவாங்க, ட்ரெடிஷனல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரி சரியா. அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்ப வந்து நான் வந்து ஒரு வெளிநாட்டுல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு பொருளை வந்து புதுசா வந்து கண்டுபிடிக்கிறேன், அதாவது ஒரு மெடிசனை புதுசா வந்து கண்டுபிடிக்கிறேன்னா, அந்த ஊர்ல நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருப்பேன். ஆனா வந்து அதே மெடிசனை இந்தியாவில வந்து ஆல்ரெடி வந்து ட்ரெடிஷனலா வந்து காலங்காலமா வந்து யூஸ் பண்ணிட்டு வந்து வருவாங்க. இப்போ வந்து எனக்கு வந்து பேட்டன் லிஸ்ட் வந்து தருவாங்கன்னா கேட்டீங்கன்னா, கண்டிப்பா தர மாட்டாங்க சரியா. ஏன்னா வந்து நீ வந்து அந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்க, அது ஓகே. ஆனா வந்து அது வந்து ஆல்ரெடி வந்து இந்தியால இருக்கு, அதனால உனக்கு வந்து பேட்டன் ரைட்ஸ் வந்து தர மாட்டாங்க. ஆனா வந்து இதுல பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை இருக்குன்னா, இந்தியால ஆல்ரெடி ட்ரெடிஷனா வந்து நீ வந்து யூஸ் பண்றதுல அதுக்கான ரெக்கார்டு வந்து உனக்கு வேணும் சரியா. இந்த மாதிரி நான் வந்து இந்த காலகட்டத்திலேயே கண்டுபிடிச்சி நாங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து நீ வந்து ரெக்கார்டு வந்து காட்டணும். காட்டினா மட்டும்தான் வந்து அவன் அந்த பேர்டன் ரைட்ஸ் வந்து கிடைக்கப்படாம உனக்கு வந்து கிடைக்கப்படும் சரியா. இந்த ரெக்கார்ட் வந்து எங்க வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பானா, டிகேடிஎல் அப்படின்னு இருக்கும், அதாவது ட்ரெடிஷனல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த இடத்துல வந்து லைக் வந்து ஒரு டேட்டா மாதிரி இந்தியாவில இருக்க இந்த ஆயுர்வேத, சித்தா, உண்ணாணி, ஆயுஷ் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கு பாத்தீங்களா,
ட்ரெடிஷனல் மெடிசன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுல இருக்க எல்லா மெடிசன், எல்லா கண்டுபிடிப்பு எல்லாத்தையும் எங்க ஸ்டோர் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்த டிகேடிஎல் இங்கதான் வந்து இந்த ரெக்கார்ட்ல தான் வந்து ஸ்டோர் வந்து பண்ணிருப்பாங்க. இதை நல்லா நான் வச்சுக்கோங்க. இப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியாக்காரங்க வந்து இதை பயன்படுத்துறதுக்கான ஒரு எம்ஓஇ மாதிரி, சரியா? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு யூஎஸ் காரன் ஒருத்தர் இருக்கான், சரியா? லைக் வந்து ஆஸ்திரேலியாக்காரனே ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆஸ்திரேலியாக்காரன் புதுசா வந்து ஒரு மெடிசன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, சரியா? ஆனா வந்து இந்த மெடிசன் வந்து ஆல்ரெடி வந்து இந்தியால இருக்கு. அந்த ரெக்கார்டு எங்க இருக்கு? டிகேடிஎல் தான் இருக்கு. அந்த ரெக்கார்டை வந்து இந்தியா மட்டும் தான் பயன்படுத்துற மாதிரி இருக்கும். இப்ப என்ன சொல்றாங்க, இந்த எம்ஓஐ வழியா அந்த டிகேடிஎல் இருக்க ரெக்கார்டை ஆஸ்திரேலியாவும் பயன்படுத்தலாம், பயன்படுத்துறதுக்காக ஒரு எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும். விளங்குச்சா, புரிஞ்சுச்சா? அதை ஆக்சஸ் பண்றதுக்காக பேட்டர்னைஸ் ஏதாச்சும் வந்து கேட்டேன்னா செக் பண்றதுக்காக இந்த டிகேடிஎல் வந்து செக் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து இந்த யாராச்சும் கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்றத செக் பண்றதுக்காக டிகேடிஎல் வந்து இனிமே வந்து செக் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் அந்த டிகேடிஎல் இருக்கு பாத்தீங்கன்னா, சிசிஆர் டிகேடிஎல் அது வந்து இப்போ எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணிருப்பாங்க. 2001 வந்து பண்ணிருப்பாங்க. யார் யார் சேர்ந்து வந்து பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா, சிஎஸ்ஏஆரோட சிஎஸ்ஏஆரும் மினிஸ்டர் ஆஃப் வாய்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேர் சேர்ந்தா வந்து இதை வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணிருப்பாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜூலை 10 வந்து நேஷனல் ஃபிஷர்மன்ஸ் டேவா வந்து அப்சர்வ் வந்து பண்ணுவாங்க. ஜூலை 11 வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் டேவா வந்து அப்சர்வ் வந்து பண்ணுவாங்க. எந்த தீம்குள்ள வந்து பண்றாங்கன்னா, ரியலைசிங் த ஹோப்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன் ஆஃப் யங் பீப்புள் அப்படின்ற ஒரு தீம்குள்ள வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து 11ஆம் தேதி வந்து வேர்ல்டு ஹார்ஸ் டேவாவும், 12ஆம் தேதி வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் காம்பேக்டிங் சாண்ட் அண்ட் டஸ்ட் ஹோமா அப்படின்ற ஒரு டேவா வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. கடைசியா வந்து 2 அசோசியேஷன். ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம எஸ்பிஐ இருப்பாங்க பாத்தீங்களா, எஸ்பிஐல வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க, எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஐபிஓ ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க? 1.42% வந்து பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட வந்து 1552. எங்கேயாச்சும் புரியலையா? கேட்கலையா யாருக்குமே? இப்ப இருக்குதா? இப்பயும் கேட்கல. ஒன்னும் இல்ல, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கும், சரியா? அந்த கம்பெனியோட 100% ஷேர்ல ஆல்ரெடி இந்த பிரிட்டிஷ் வந்து அவிவா பிஎஸ்சி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து 74% ஸ்டாக் வந்து வச்சிருப்பாங்க. இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மிச்சம் இருக்க 26% ஸ்டாக்கையும் வந்து வாங்குறாங்க. அதாவது மொத்த 100% வந்து வாங்குறாங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்குச்சா, புரிஞ்சுச்சா? அதாவது அவிவா இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படி இந்த இந்தியன் கம்பெனியோட ஸ்டாக்க ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி ஃபுல்லா வந்து வாங்குறாங்க அப்படின்றதுதான் விஷயம். இந்த மாதிரி யாருமே வந்து வாங்கினது இல்லை. இந்த மாதிரி வந்து ஒரு இந்தியன் கம்பெனியோட இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஃபுல் பர்சன்டேஜ் யாருமே வந்து வாங்கினது இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து வந்து வாங்குறாங்க அப்படின்றதான் விஷயம். ஓகே.